வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் வராகி அம்மன் பாகம் 2. இந்த நாவலுடைய முதல் பாகத்தை நீங்க இன்னும் கேட்கலன்னா அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு இந்த நாவலை கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு சரியான தொடர்ச்சி கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 1. கன்னிப்பட்டியோடைய ஆற்றங்கரை. பன்றி ஒன்று திடீர்னு வந்ததால ஃபாரஸ்டரான விஸ்வநாதனும் குருக்களுடைய மூத்த மகளான ரம்யாவும் ஒருத்தர் கட்டிக்கவும் அந்த காட்சியை குருக்களாகிய சாமிநாதனும் பார்த்துட அவர் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு. விஸ்வநாதனும் குருக்கள் பார்க்கறத தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ரம்யா விட்டு விலகினா. ரம்யாவுக்கு ரொம்பவே கூச்சமாகி போச்சு. கூடவே மனசும் பதற தொடங்கிருச்சு. இது என்ன கன்றாவி, சந்திச்சு முழுசா சில மணி நேரங்கள் கூட ஆகல, அதுக்குள்ள காதலா அப்படின்னு அவ மனசு கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சது. ஆனா அதுலயும் அவளுக்குள்ள ஒரு நியாயமும் இருந்துச்சு. ஆனா சாமிநாத குருக்கள் அப்படியெல்லாம் கூப்பாடு போடல. விஸ்வநாதனும் அந்த சூழ்நிலைய சரியா சமாளிக்கவும் ஆரம்பிச்சான். மன்னிக்கணும் மாமா, காட்டு பண்ணி ஒண்ணு வரவும் ரம்யா பயத்துல என்ன கட்டி பிடிச்சிட்டா, நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு கேட்கவும், பரவாயில்ல விஸ்வநாதா, நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன், பயத்துக்கு வெக்கம் கிடையாதுன்றது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை ஒரு பார்வை பார்த்தாரு. அவ முகத்துல பயம் தெரியல, அதுக்கு பதிலா வெக்கம் தான் வெளிப்பட்டுச்சு. தான் வேணும்னே தவறா சொல்லிட்டோமோ அப்படின்னு அவருக்கு விளங்கவும் செஞ்சது. அதே சமயம் விஸ்வநாதன் குருக்களை மாமான்னு ஒரு புது உறவு முறையை வச்சு அழைச்சதுல கொஞ்சம் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. முழங்கால் அளவுக்கு ஆற்றுல தண்ணி தலபுலன்னு ஓடிக்கிட்டு இருந்தது. கரையை விட்டு ஏறி புளிய மரத்துல நின்றுட்டு இருந்த வன இலக்கா ஜீப்ல 2 பேரும் ஏறிக்கிட்டாங்க. விஸ்வநாதன் ஒயிலா வந்து ஜீப்பை கிளப்பினா. எதிரில் உள்ள மண் பாதையில அந்த ஜீப் விரைஞ்சு ஓட தொடங்குச்சு. எதனாலயோ தெரியல 3 பேர்கிட்டையும் ஒரு விதமான அழுத்தமான மௌனம் மட்டும் அங்க வெளிப்பட்டுகிட்டு இருந்தது. குறிப்பா ரம்யா கிட்ட விஸ்வநாதனுடைய ஸ்பரிசத்தால ஏற்பட்ட ஒரு விதமான பரவச உணர்வு அவன் முகத்துல தெளிவா தெரிஞ்சது. 31 வயசாச்சு இல்லையா, இது நாள் வரையில உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுல வச்சிருந்ததே மிகப்பெரிய விஷயம்னு கூட அவளுக்கு தோணவும் செஞ்சது. கிட்டத்தட்ட விஸ்வநாதனும் அதே மனநிலையில தான் இருந்தான். ஒரு பெண்ணோட ஸ்பரிசத்துக்கு தான் எத்தனை சக்தி, அவனுக்குள்ளேயும் பரவச உணர்வுகள். குருக்கள் மட்டும் மாறுபட்ட ஒரு எண்ணத்துல இருந்தாரு. கன்னிப்பட்டியில தொடர்ந்து தங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிருச்சு. இளைய மகளுக்கு அம்மன்ற தகவல் வேற அவருக்குள்ள ஒரு புது கவலையை உருவாக்கி இருந்தது. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கவும் மாமா அப்படின்னு கூப்பிட்டான் விஸ்வநாதன். என்ன எதுவுமே பேசாம வரலே, என்ன பேசுறது, இந்திராவுக்கு அம்மா போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டதுல இருந்தே மனசு சரியில்லை. இந்திரா உங்களுக்கு எத்தனையாவது பொண்ணு? அவ 6ஆவதவ. மொத்தம் 7 பெண்களோ? ஆமா. ஒருத்தருக்கு கூட கல்யாணம் ஆகலன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, 7 பேர் நினைச்சாலே எனக்கு தூக்கம் போயிடுறது, அதுக்காக விட்டுட முடியுமா என்ன? எப்படியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துதானே தீரணும். ஆமா மிஸ்டர் விஸ்வநாதன், என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு யார் மாப்பிள்ளையா வரப்போறாளோ தெரியல, ஏன் வராம நிச்சயம் வருவா, தைரியமா இருங்கோ. விஸ்வநாதன் அந்த பதிலோட ரம்யாவை பார்த்தான். அவளுடைய முகத்துல அதனுடைய எதிரொலியா வெக்கம் பரவ ஆரம்பிச்சது. தைரியமா தான் இருக்கேன், கன்னிப்பட்டிக்கு நான் எப்ப வந்தேனோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஊருக்கு போய் என் பொண்ணுக்கு அம்மா சரியானதும் என்னுடைய எல்லா பெண்களையும் கூட்டிண்டு கன்னிப்பட்டிக்கே வந்துட போறேன். அப்படியா? அப்படின்னா இனி அழகிய நல்லூர் உங்க கிராமம் இல்லையா? இனி என்னோட கிராமம் கன்னிப்பட்டி தான். இங்க தானே அவங்க சேவிக்க வேண்டிய சப்த மாதாக்கள் இருக்காங்க. புரியலையே விஸ்வநாதன் கேட்டான். உங்களுக்கு புரியாது, ஏன்னா நாடி பார்த்தவன் நான். அப்போ நாடி ஜோசியத்தை நீங்க நம்புறேன்னு சொல்லுங்க, நடந்தா நம்பிதானே தீரணும். இல்ல மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். சப்த மாதாக்கள் என்ன அவ்வளவு விசேஷமானவங்களா என்ன? இது என்ன கேள்வி? அவளோட கருணைக்கு ஒரு எல்லையே கிடையாது. அவ தானே எனக்கு பெண்களாக வந்து பிறந்திருக்கா. இது உங்க நம்பிக்கையா? அப்படி இல்ல, நாடில சொன்னதை நான் சொல்றேன். இவர் ரம்யா பிரஹாமியோடைய அம்சம்னு நாடி சொல்லிடுத்து. பிரஹாமியா? ஆமா, சப்த மாதாக்கள்ல முதன்மையானவ. குருக்கள் சொல்லவும் விஸ்வநாதன் ரம்யாவை ஒரு விதமா பார்த்தான். அவளுக்கும் புரிஞ்சிருச்சு. குருக்கள் விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த அம்பாள் தான் இந்த சர்வலோகங்களுக்கும் நாயகி. அதனாலதான் காத்து வீசுறது, மழை பெய்யறது, நெருப்பு எரியுறது, பூமி சுத்துறது அம்பாளுடைய நெற்றியில பிறந்தவதான் பிரஹாம்ஹி. குருக்கள் சொல்லிக்கிட்டே வரவும் இடையில பேச்ச கத்தரிச்சான் விஸ்வநாதன். மன்னிக்கணும் மாமா,
இந்த மாதிரி நெற்றியிலிருந்து வந்தவ, வாயிலிருந்து வந்தவ, மூக்குல இருந்து வந்தவன்னு புராணங்கள் சொல்லப்படுறத எப்படி உங்களால ஏத்துக்க முடியாது? அவருடைய கேள்வியில கொஞ்சம் நாத்திக வாசனை வீச ஆரம்பிச்சது. ஏன் விஸ்வநாதன், உங்களால இதெல்லாம் நம்ப முடியலையா என்ன? எப்படி நம்புறது? எதை வச்சு நம்புறது? இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? புராணங்களை நான் நம்புறேன், அது எல்லாத்தையும் குதர்க்கமா பார்த்து கேள்வி கேட்க நான் தயாரா இல்ல. குருக்கள் தெளிவா சொன்னாரு. இப்படி சொன்னா எப்படி மாமா? ஒரு கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய கூட கையால் அமுக்கி பார்த்து நல்லா இருந்தாதான் வாங்குறோம். அப்படி இருக்க இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நான் அப்படியே ஏத்துக்க முடியும்? விஸ்வநாதனுடைய பேச்சு ரம்யாவை கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சுது. அது வரைக்கும் அவகிட்ட நிலவிட்டு இருந்த அந்த பரவசம் காணாம போயிருந்தது. அவ இப்போ அவனை கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்த்தா. சாமிநாத குருக்களும் அவனுக்கு பதில் சொல்ல வழி தெரியாம தவிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள பஸ் ஸ்டாப் வந்து சேர்ந்திருந்தது. விஸ்வநாதனும் ஜீப்பை ஓரம் கட்டி நிறுத்தினா. 2 பேரும் இறங்கிட்டாங்க. குருக்கள் விஸ்வநாதன் கிட்ட ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல, ஆனா என் கேள்விக்கு நீங்க இன்னும் சரியான பதிலையே சொல்லல அப்படின்னு விடாம கேள்வி கேட்டான். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு யோசிக்க தெரியாது. இந்த விஷயத்துல என்னை விட உங்களுக்கு சரியான பதில சொல்ல முடிஞ்சவரு பஞ்சு சாஸ்திரிகள் தான். யாரு? இப்ப கன்னிப்பட்டியில நாட்டாம வீட்டுல இருக்காரு அவரா? அவரே தான். மாமாவுக்கு நல்ல சாஸ்திர ஞானம் உண்டு. அவருடைய ஜபத்தால வாராகி பிரசன்னமானால நீங்களே பாத்தீங்களே. அந்த மலையில வழி காட்டினது அவதான். நீங்களும் கூட தானே வந்தேன். நாம கூட அந்த மலர் விழின்ற பொண்ணை போய் காப்பாத்தி மீட்டுட்டு வந்தோமே அப்படின்னு குருக்கள் சொல்லவும், ஆமா, ஒரு காட்டு பண்ணி வந்து வழி காட்டினத சொல்றது என்னால ஒத்துக்க முடியாது. அது தற்செயலா அந்த பக்கம் ஓடி நாம் அதை பின்தொடர்ந்து போய் அதனாலதான் அவளை கண்டுபிடிச்சோம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். விஸ்வநாதன் தொட்டு தொட்டு நம்பிக்கையில அவன் பேசினதும் ரம்யாவால அதை ஏத்துக்கவே முடியல. தொடர்ந்து அவகிட்ட இருந்து அதிர்ச்சி வெளிப்பட்டுகிட்டு இருந்தது. அதுக்கு மேலேயும் விஸ்வநாதன் பேசுறத மறுத்து பேசுறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. அதனால குருக்கள், தெரியல, நீங்க என்னென்னவோ பேசுறேன், எப்படி யோசிக்கிறது உங்களுடைய விருப்பம், அதை குற்றம் சொல்ல நான் நினைக்கிறதும் பெரிய தப்பு தான் அப்படின்னு விஸ்வநாதன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திண்டுக்கல் போகக்கூடிய பஸ் வந்து நின்னுச்சு. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியபடியே பஸ்ஸை நோக்கி ஓடினாரு குருக்கள். மெல்ல பின்தொடர ஆரம்பிச்சா ரம்யா. அவன் நகர ஆரம்பிச்சதும் ஒரு நிமிஷம் அப்படின்னு தடுத்து நிறுத்தினா. அவளும் மெல்ல திரும்பி பார்த்தா. இப்படியெல்லாம் நான் கேள்வி கேட்டதால நான் கெட்டவனோ நாத்திகனோ இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கணும். எதையும் கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் என்னுடைய வழக்கம். சீக்கிரமாவே உன்னை இந்த கன்னிப்பட்டியில எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியபடியே ஜீப்ல ஏறினா. அவளுக்கு கொஞ்சம் குழப்பமா கூட இருந்துச்சு. விஸ்வநாதன் உண்மையில எப்படிப்பட்டவன்? கன்னிப்பட்டியில நாட்டாம நாராயண சிவத்தோட வீடு, அந்த காலத்து வீடு, நடுவுல திறப்பு, நாலா பக்கமும் வராண்டா. அந்த வராண்டா சுவர்கள்ல கதவு வச்சு அது வழியா நுழைய முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சம் நுழைஞ்சி எல்லா அறைகள்லயும் வெளிச்ச பந்தல் போட்டுக்கிட்டு இருந்தது. அந்த காலத்து வீடுன்றதால கார பூசின தர. அதுல ஈசான்ய மொழியா பார்த்து நின்றுட்டு இருந்தாரு பஞ்சாப கேச சாஸ்திரிகள். அதுவும் சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுலயும் சொம்பு நிறைய ஜலம் வச்சுக்கிட்டு அவர் சந்தியாவந்தனம் பண்ண அழக நாட்டாம நாராயண சிவமும் அவருடைய மனைவியும் ஏதோ ஒரு அதிசய காட்சியை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நெற்றியில உடம்புலன்னு விபூதி பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு விதமான பொலிவோட அவர் சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு திரும்பவும் அவரை பார்த்து நாராயண சிவம் சிரிச்சாரு. என்ன, நான் சந்தியாவந்தனம் பண்ணதை பார்த்து சிரிப்பா இருக்கா என்ன? இது கேலி சிரிப்பு இல்ல, சந்தோஷமான சிரிப்பு. இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க? ஒரு ஐயர் எங்க வீட்டுல வந்து தங்கி சாமி கும்பிடுறத பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். நாட்டாம சொல்லவும் சாஸ்திரிகள், இது பாருங்க, இது என்னுடைய கடமை. நான் மூச்சு விடுற மாதிரி தினமும் பசிக்கு சாப்பிடுற மாதிரி இத தினமும் செய்யணும். செஞ்சாதான் நான் பிராமண. சாஸ்திரிகள் விளக்கம் கொடுத்தாரு. ஆனா சாமி, இப்பெல்லாம் பெருசா யாரும் இப்படி சாமி கும்பிடுறத நான் பார்த்தது இல்லைங்களே. இதோட அருமை தெரிஞ்சா இத விடவே மாட்டாங்க. இதை செய்யாட்டி சாமி கோச்சிக்குமா சாமி? நாராயண சிவம் கேட்டாரு. நாராயண சிவத்தோட இந்த கேள்வி சாஸ்திரிகளுக்கு சிரிப்பை வரவழைச்சிருச்சு. இதுக்கும் சாமிக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல நாட்டாம அப்படின்னு சொன்னாரு சாஸ்திரிகள். என்ன சாமி சொல்றீங்க? நீங்க இப்போ சாமி தானே கும்பிட்டீங்க. இது ஒரு விதமான வழிபாடுதான். ஆனா இதனால நன்மை அடையிறது நம்ம உடம்பு தான். சந்தியாவந்தனம் பண்ணும்போது இதுல மூச்சு பயிற்சி வந்துருது. அடுத்தது உட்கார்ந்து எழுந்திருச்சு நின்று சூரிய தரிசனம் செய்யறதுனால எல்லா யோகாசன முத்திரைகளும் அதுலேயே அடங்கிடும். அதனால
உடம்புல ரத்த ஓட்டம் சீராகும். சுருக்கமா சொல்ல போனா கடவுள் பேரால உடம்பு மனசுக்கு நாம கொடுத்துக்கிற ஒரு நித்திய பயிற்சி தான் சந்தியா வந்தனம். இதை நான் பண்ணினா என் உடம்பு என்னோட மனசு ரெண்டும் ஆரோக்கியமா இருக்க போறது. இல்லைன்னா அதுக்கு தகுந்த நிலைப்பாடு தான் ஏற்படும். இது எப்படி கடவுளுக்கு கோபத்தை கொடுக்கும்? சாஸ்திரிகளோட விளக்கத்தை கேட்டதும் நாட்டாம வியந்து போயிட்டாரு. பிறகு சாமி, எங்க வீட்டுல நீங்க இன்னைக்கு போஜனம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாரு. நாட்டாம தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வனப்பிரசத்தம் வாங்கிட்ட ஒரு பிராமணன். கட்டின மனைவி கையால தவிர வேறு யார் கையாலையும் நான் சாப்பிடக்கூடாது. அதே போல ஓடுற ஜலம் அப்புறம் கிணத்து ஜலம் இதுல மட்டும்தான் நான் குளிக்கலாம். உங்களை போல பாத்ரூம்ல சௌகரியமா குளிக்கிறது கூட கூடாது. இதெல்லாம் ஒரு விதமான ஆச்சாரங்கள் அப்படின்னு சொன்னவரை கொஞ்சம் சோர்வோட பார்த்தாரு நாட்டாம. என்ன மனுஷ அன்பை விட ஆச்சாரம் பெருசான்னு கேக்குறீங்களா? சாஸ்திரிகளே அதுக்கான கேள்வியும் கேட்டுற ஆமா சாமின்னு சத்தமா சொன்னாரு. உங்க அன்பு பெருசுதான். உங்க அன்பை நீங்க வேற விதமா காட்டலாம். அப்படி நீங்க காட்டினா என்னுடைய ஆச்சாரமும் நிக்கும், உங்க அன்பும் நிக்கும் அப்படின்னு சொன்னவரை எப்படி அப்படின்றது போல பார்த்தாரு நாட்டாம. எனக்கு தனியா ஒரு வீடு, அப்படியே சாப்பிட அரிசி பருப்பு கொடுத்துருங்கோ, நான் என் கையால சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தா எனக்கு போதும், ரொம்பவும் நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு சாஸ்திரிகள். அப்போ இன்னும் நீங்க இங்கேயே தங்க போறீங்களா சாமி? சந்தோஷமா கேட்டாரு நாட்டாம. நிச்சயமா, தங்கினா தானே அந்த சப்த மாதாக்களையும் நான் கண்டுபிடிக்க முடியும், கோயில் கட்ட முடியும். சாஸ்திரிகளோட பதில கேட்டதும் நாட்டாம முகத்துல ஒரு தனி உற்சாகமே பிறந்துருச்சு. எப்ப சாமி நம்ம அந்த கிணத்துக்கு போய் அம்பால வெளியே எடுக்க போறோம்? நாட்டாம உற்சாகத்தோடைய உச்சத்துக்கே போய் கேட்டாரு. இப்பவே கூட போகலாம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த நாள் தான். அப்ப கிளம்புங்க சாமி, போலாம். சரி, யாரு கிணத்துல இறங்க போறது? அதுக்கா சாமி இங்க ஆள் இல்ல, இந்த கன்னிப்பட்டியில் இல்லாத வாலிப பசங்களா? வாங்க பாத்துக்கலாம். நாட்டாம கேட்டபடியே ஓடி போய் ஆணையோட காதல மாட்டி வச்சிருந்த கொடையை எடுத்துக்கிட்டு வந்தாரு. நாட்டாமையோட மனைவியும் நானும் வரங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா. அதை கவனிச்ச சாஸ்திரிகள், நாட்டாம அவங்களும் வரட்டும், அம்பாள் வெளிப்படுறது ஒரு ஆச்சரியமான அபூர்வமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லவும், சரி புள்ள நீயும் வா அப்படின்னு அவளையும் அழைச்சுக்கிட்டாரு. வீட்டை விட்டு வெளியே வரவும் மணியக்கார மகாலிங்கமும் மலர்விழின்னு ஒரு கூட்டமே எதிரில் வந்துச்சு. அதுல சில இளைஞர்களும் இருந்தாங்க. வா மகாலிங்கம், நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. நம்ம ஊர்ல வடக்கு தெற்க போற பாதையில இருக்கக்கூடிய கிணத்துக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம், நீங்க வா. அதுக்குள்ள ஒரு ஆத்தா சிலை இருக்கிறதா ஏட்ல வந்திருக்காம்ல, நானும் அதை பத்தி தான் பேச வந்தேன், நீங்களே புறப்பட்டுட்டீங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு மகாலிங்கமும் சொன்னாரு. எல்லாரும் கூட்டா சேர்ந்து புறப்பட்டாங்க. பாக்கிறதுக்கே அது ஒரு வித்தியாசமான காட்சியா இருந்துச்சு. அந்த கிராமத்துக்குள்ள சீரான தெருக்கள்லாம் கிடையாது, மேடும் பள்ளமுமான பாதைகள் தான் அந்த கிராமத்துல இருக்கு. இதுல பள்ளங்கள்ல வீட்டுக்கு வீடு போடுங்கும் கழிவு நீர் வேற தேங்கி நிற்கும். அதை தாண்டிக்கிட்டு தான் போக வேண்டியதா இருக்கும். அதுலயும் கூட்டமா நடக்கும் போது ரொம்ப வேடிக்கை கூட இருக்கும். மலை ஆடுகள் கூட்டமா மேயும் போது சில ஆடுகள் ஒரு ஆள் உயரத்துக்கு எகிரி குதிக்கும். ஒண்ணு குதிக்கிறத பார்த்துட்டு அடுத்ததும் குதிக்க ஆரம்பிக்கும். பார்க்கறதுக்கே ஒரு விதமான ரம்மியமா தெரியும். நாட்டாமையோட சேர்ந்து சாஸ்திரிகளும் ஊர் இளைஞர்களும் ஒன்னா சேர்ந்து போகவும் வாசல் நின்னபடி சில பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஊர்வலம் போற மாதிரி எல்லாரும் போக ஆரம்பிச்சிருந்தாங்க. குறுக்க இருக்கக்கூடிய சாக்கடைகளை தாண்டும் போது அந்த மலை ஆடுகள் குதிக்கிறது போலதான் தென்பட்டுச்சு. கிழவி ஒருத்தையும் வீட்டு தண்ணில இருந்து கண்களுக்கு மேல கைய கூறியா கொடுத்துக்கிட்டு கூட்டத்தை உத்து கவனிச்சா. என்னடா கூட்டமா எங்க போறீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டா. அதுவா, தெக்க போற பாதையில ஒரு கிணத்துல நம்ம கன்னிசாமிங்களுடைய ஒரு சிலை இருக்குதான், அதை எடுத்துட்டு வர போய்கிட்டு இருக்கோம். ஐயோடா, கோயிலே வேணாம்னு தூக்கி போட்ட சாமிங்கள்ல இப்ப திரும்ப எடுக்க போறாங்களாக்கும். கிழவி நடுங்கிய குரல்ல கேட்கவும், ஆமாங்க கிழவி, 2 ஐயருங்க நம்ம ஊருக்கு அதுக்காக தான் வந்திருக்காங்க. இத்தனை வருஷமா இல்லாம இப்ப ஏன்டா இவங்க இப்படி பண்றாங்க? நம்ம நாட்டாம இதுக்கு ஒத்துக்கிட்டானா? அவர் தானே முன்னால வழியெடுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, இதெல்லாம் நல்லதுக்கா தெரியலையே அப்படின்னு அந்த கிழவி அங்கலாய்க்க ஆரம்பிச்சுட்டா. ஏன் கிழவி அப்படி சொல்ற? சாமிங்க வெளியே வந்து கோவில் கட்டினா நமக்கு நல்லது தானே, நம்ம ஊரு இன்னும் வேகமா வளரும் இல்லையா? போடா கூறு கட்டவனே, அந்த கோயிலுங்க இந்த ஊர்ல வந்தா வரவும் போறவன் நல்லா இருப்பான், இந்த ஊர்க்காரன் நாசமா போயிடுவான்டா. பாட்டி புதுசா ஒரு கோணத்தை காட்டினா. கேட்ட இளைஞனுக்கு கொஞ்சம் பகீர் இருந்துச்சு. எதை வச்சு பாட்டி இப்படி சொல்ற? எதை வச்சா அது அப்படின்னு பாட்டி எதையோ சொல்ல வந்துட்டு சொல்லாம வார்த்தை
வார்த்தைகளை அப்படியே விழுங்கினா. கூன் விழுந்த முதுகோட எழுந்து நின்னா. வீட்டு வாசப்படி தாண்டி வீதியில வந்து கூட்டத்தை கவனிச்சா. அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் மேலும் பள்ளமுமான அந்த தெருவோட முடிவுல திரும்பிக்கிட்டு இருந்தது. கைய கண்களுக்கு மேல வச்சு அப்படியே அண்ணாந்து பார்த்தா. சாமி, நீ தான் இந்த ஊரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. அந்த இளைஞனுக்கு எல்லாமே புதிரா இருந்துச்சு. இந்த கிழவிய மானா பாட்டின்னு ஊரே குறிப்பிடும். இந்த மானாப்பாட்டி கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த இளைஞன் நினைச்சான். அத்தியாயம் 2. அது ஒரு பெரிய கிணறு. அந்த கிணத்தை பார்க்கும் போது மலை மாதிரி இருக்க ஒரு பெரிய ராட்சசன் வாயை பிளந்துகிட்டு கொட்டாய் விடும் போது அவன் வாய் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு அந்த கிணறு. ஆனா கிணறு முழுக்க தழும்ப தண்ணீர், அதுவும் இளம் பச்சை நிறத்துல. சுத்தி நின்னவங்க எல்லாரும் முகங்களையும் அந்த தண்ணியில பார்க்க முடிஞ்சது. அந்த சமயம் மெலிசா காத்தும் வீசிக்கிட்டு இருந்தது. அதனால நாட்டிய பெண்களுடைய கை அசைவு போல லேசான அசைவுகள் அதோட மேற்பரப்புல தெரிஞ்சது. கெண்டை மீன்கள்லாம் அணிபிரிஞ்சு கபடி விளையாடுற மாதிரியான ஒரு காட்சி. சாஸ்திரிகள் கிட்ட, சாமி இதுதான் அந்த கிணறு அப்படின்னு நாட்டாமன் நாராயண சிவம் அடையாளம் காட்டினாரு. மணியக்காரர் மகாலிங்கமும் மொத்த கூட்டமும் ஆர்வம் தாங்காம கிணத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. சாஸ்திரிகள் கிணத்தை பார்த்தாரு. கைகளை குப்பி நமஸ்காரத்தை பண்ணி முடிச்சுட்டு நாட்டாமைய பார்த்து, நாட்டாம கிணத்துக்குள்ள குதிச்சு அம்பாள் விக்கிரகத்தை சுமந்துட்டு வர சொல்லுங்க. நல்ல திடமா மூச்சு கட்ட தெரிஞ்சவனா இருக்கணும். அது ஒரு கல் விக்கிரகம். ஒரு தனி மனுஷனா சுமந்துட்டு வர முடியாது. அதனால கயிறை கட்டி தான் மேல இழுக்கணும். முதல்ல சிலை உள்ள இருக்கான்னு ஊர்ஜிதப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படி சொல்லவும் நாட்டாம நாராயண சிவம் அந்த கூட்டத்துல பார்வையை செலுத்தினாரு. அந்த கூட்டத்துல கந்தன் எங்க இருக்கான்னு அந்த பார்வை தேட ஆரம்பிச்சது. ஆனா கந்தனை அங்க பார்க்க முடியல. பதிலுக்கு வேங்கையன் அப்படின்றவன் தென்பட்டான். டே வேங்கையா, நீ கிணத்துல குதிடா அப்படின்னு சொன்னாரு. அவனும் கை காலை வீசிக்கிட்டு தயாரானா. பார்த்து, சாமி சொன்னதெல்லாம் மனசுல இருக்குல்ல அப்படின்னு நாட்டாம கேட்கவும் அவனும் அதை ஆமோதிச்சான். அப்ப இறங்கு, நல்லா சாமியை கும்பிட்டுக்கிட்டு இறங்கு என்ன அப்படின்னு சொன்னாரு. அவனும் அப்படியே செஞ்சான். கிணத்தை கடவுளா நினைச்சு வணங்கி முடிச்சான். பிறகு ஒரு சொருக்கு அடிச்சு நீர் பரப்புக்குள்ள புகுந்தான். எல்லாரும் பரபரப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. வேங்கை நீருக்குள்ள முழுகிறது சில அடிகள் வரைக்கும் தான் தெரிஞ்சது. அதன் பிறகு நீர் பரப்புக்கு மேல நீர்க்குமிழிகள் தோன்றி வெடிக்க ஆரம்பிச்சது. உள்ள அவன் இருக்கான்றதுக்கான சான்றே அதுதான். மொத்த கூட்டமும் பேரமைதியோட அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. நொடிகள் நிமிடங்களா மாற ஆரம்பிச்சது. சாதாரணமா ஒரு மனுஷனால அதிகபட்சம் 3 நிமிஷம் வரைக்கும் தான் மூச்சு கட்ட முடியும். நல்ல பயிற்சி பண்ண சில பேரால தான் 10 நிமிடங்கள் வரைக்கும் மூச்சு அடக்கி வைக்க முடியும். வேங்கைய எவ்வளவு தூரம் தாங்குவான்னு தெரியல. அந்த சமயம், யாரப்பா இங்க, எதுக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்னு ஒரு வயதானவர் அந்த பக்கமா வந்தாரு. அவரை நாட்டாம நாராயண சிவம் பார்த்தாரு. அவரு அந்த கிணத்துக்கும் கிணத்தை ஒட்டிய நிலத்துக்கும் சொந்தக்காரரான பிச்சைமணி அப்படின்றவரு. இளைய பிச்சைமணி, இங்க வாப்பா, நான் தான் உள்ள ஆளை இறக்கி இருக்கேன். இந்த கேணியில சாமி சிலை ஒண்ணு இருக்குதான்ப்பா அப்படின்னு நாராயணசிவம் சொல்லவும், அது சரி, அதை எத்தனை தடவை தான் இறங்கி தேடுவீங்க? வயதான நபரான பிச்சுமணி இப்படி கேட்டதுதான் தாமதம். நாராயணசிவத்துக்கு பகீர்னு இருந்துச்சு. என்னவே சொல்ற? என்ன சொல்றனா, நீங்கெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் ஒருத்தன் இந்த கிணத்துல இறங்கி அந்த சாமி சிலையோட மேல வந்தான். நல்லா 2 அடி உயரத்துக்கு 3 முகத்தோட அம்சமா இருந்துச்சு அந்த சாமி. பிச்சுமணி அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கிணத்துக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியபடியே வேங்கைய மேலெழும்பி வரவும் சரியா இருந்துச்சு. கை நிறைய சேற்று திப்பிகளோட பெருசா உதறியபடி உள்ள ஒரு கல்லும் இல்ல அப்படின்னு சொன்னா. நாராயண சிவத்தோட முகத்துல ஈ ஆடல. பஞ்சாபகேச சாஸ்திரிகளோ பிச்சுமணி சொன்ன அந்த நிகர உயரத்திலையும் 3 முகங்கள் அப்படின்றதுலயும் ரொம்ப குறியா இருந்தாரு. ஏ கேடு, அப்படி அந்த சாமி சிலை எடுத்தது யாருன்னு உனக்கு தெரியாதாக்கா? யாருன்னா, நான் என்னத்த சொல்ல, பார்க்க நல்லா திடகாத்திரமா இருந்தான்ப்பா, ஆனா முகத்தை நான் தெளிவா பார்க்கலையே அப்படின்னு பிச்சுமணி சொல்லவும், போயா கிறுக்கா, உன் கிணத்துல இறங்கி சிலை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வெளியே போயிருக்கான், ஆளே தெரியாதுன்னு சொல்றியே, அறிவு இருக்கா உனக்கு? ஏன்பா, எனக்கு வயசாயிருச்சு, பார்வையிலையும் தெளிவில்லை அப்படின்னு பிச்சுமணி சொல்லவும், குரலை வச்சு கூடவா கண்டுபிடிக்க முடியல? நான் என்னத்த சொல்ல, விறுவிறுன்னு சிலையோட ஓடியே போயிட்டான்பா அப்படின்னு பிச்சுமணி சொன்னாரு. சரி, இத உடனே வந்து என்கிட்ட ஏன் சொல்லல? நாராயண சிவம் கடுப்பா கேட்கவும், அட என்னப்பா, நான் உங்ககிட்ட சொல்றதுதான் உன் வீட்டுக்கே போனேன். நான் அந்த பக்கமா போனப்போ நீங்கெல்லாம் இந்த பக்கமா இங்க வந்திருக்கீங்க. பிச்சுமணி சரியான பதில சொல்லி முடிச்சிட்டாரு. நாட்டாம முகத்துல
மறுபடியும் ஈயாடல. சாஸ்திரிகள் ரொம்பவே ஆச்சரியத்துல மூழ்கி போயிருந்தாரு. ஊர்க்காரங்க அவ்வளோ பெரிய முகத்திலையும் பலத்த ஏமாற்றம். கிணற்றுக்குள்ள சிலை இருக்கிறது தெரியாது. யார் இப்படி முந்திக்கிட்டா நாராயணசிவம் சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளோ பெரியும் தொலைக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர் எதனால அப்படி பாக்குறாருன்னு அவ்வளோ பேருக்கும் தெளிவா புரிஞ்சுது. நாட்டாம எங்களை அப்படி பார்க்காதீங்க, எங்களுக்கெல்லாம் நீங்க இங்க கிளம்பி வந்த பிறகுதான் விஷயமே தெரியும். அதுல ஒருத்தன், ஏன் நாட்டாம இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த விஷயம்? அதான் இந்த கேணிக்குள்ள சாமி சிலை இருக்குன்ற விஷயம்தான். அது ஒரு ஏட்டு மூலயமா எனக்கு தெரிய வந்துச்சு. போலீஸ்கார ஏட்டையா மூலயமாவா? இடிச்சன்னா ஏட்டு மூலனா பனை ஏடு இருக்குல்ல, அதான்ப்பா ஓலைச்சோடுன்னு சொல்லுவாங்களே, அது மூலயமா எனக்கு தகவல் தெரிய வந்துச்சு. அது எப்படி நாட்டாம உங்க கைக்கு கிடைச்சது? இன்னொருத்தன் கேள்வி கேட்டான். ஆமா, ஒவ்வொரு கேள்வியா ஆளுக்கு கேட்பீங்களா? இந்த சிலையை கிணத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கான். அவன் யாருன்னு தெரியல. ஆனா இங்க எனக்கு எப்படி தெரியும், யாரு சொன்னா அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்கல்ல. நாராயணசிவம் கோவப்பட ஆரம்பிச்சாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப இந்த சிலையை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்களாக்கும்? இம்புட்டு நாளா அது இந்த கேணிக்குள்ள தான் கடந்திருக்கு. அது இருந்த மாதிரியே இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு போவோமே அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னான். அங்க கூடியிருந்த ஒட்டுமொத்த ஜனக்கூட்டமும் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சாங்க. நாட்டாம நாராயணசிவம் ஏமாந்த முகத்தோட சாஸ்திரிகளை பார்த்தாரு. சாமி அப்படின்னு பேச்செடுக்கவும், புரியுறது நாட்டாம, இது என்னடா புதுசா ஒரு சோதனை நினைக்கிறேன், சரிதானே? ஆமா சாமி, நம்மளையும் ஒருத்தன் முந்திக்கிட்டு இருக்கானே சாமி, கவலைப்படாதீங்கோ. அந்த வராகி நம்மளை கைவிட மாட்டா. பன்றி ரூபமா வழி காட்டினாலே அவதானே. என்னவோ சாமி, நடக்கிற ஒரு விஷயம் கூட நல்லதுக்கா எனக்கு தோணல. இல்ல, அவசரப்பட்டு வார்த்தையில விட்டுறாதீங்கோ. இந்த கிணத்துக்குள்ளதான் பிராமி இருந்தான்றது தெளிவாயிருச்சு. இதே போல மற்ற விக்கிரகங்களையும் நம்ம தாமதம் இல்லாம தேட ஆரம்பிச்சிடலாம். அங்கேயும் என்ன நடக்குதுன்றத பாத்திரலாமே. சாஸ்திரிகள் தட்டி கொடுத்தாரு. சப்தமாதா புராணம் அப்படின்ற அந்த 7 கண்ணீர்களுடைய கதை ஒரு ஏட்டுக்கட்டுல நாட்டாமோட வீட்டுல தான் இருந்துச்சு. வீட்டினுடைய நிறுதி மூலையில ஒரு மர பீரோக்குள்ள அதை வச்சிருந்தாரு நாட்டாம. சாஸ்திரிகள் சொல்லவும் வேகமா திரும்ப அதை எடுத்து அடுத்தடுத்து எல்லா சிலைகளையும் தேடி எடுக்கணும்ன்றதுல நாட்டாம நாராயணசிவம் வேகம் காட்ட ஆரம்பிச்சாரு. அத்தியாயம் 3. அழகிய நல்லூர் கிராமம். குருக்களுடைய வீட்டுக்குள்ள அந்த 6 பெண்களும் எப்போ குருக்கள் வருவார்னு வீதியே பார்த்துக்கிட்டு வாசல் திண்ணையில காத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மை வாத்திருந்த இந்திரா மட்டும் உள்ள வேப்பல படுக்கை மேல மரக்கட்டை போல படுத்திருந்தா. மினி பஸ்ஸோட சப்தம் கேட்கவும் 2வது பொண்ணான மகேஸ்வரியும் 3வது பொண்ணான கௌரியும் வீதியில இறங்கிட்டாங்க. 4வது பொண்ணான வைஷ்ணவியும் 5வது பொண்ணான வரலட்சுமியும் 7வது பொண்ணான சாமுண்டீஸ்வரியும் வீட்டு வாசல்ல நின்னு குருக்களையும் ரம்யாவையும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல வேலை, மினி பஸ்ல இருந்து ரம்யாவும் குருக்களும் ஒன்னாவே இறங்கினாங்க. அவங்கள பார்த்ததும் அப்பா வந்துட்டாருன்னு கத்திக்கிட்டே மகேஸ்வரியும் கௌரியும் முன்னோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் குரல் கொடுத்துக்கிட்டே ஓடும்போது பக்கத்து வீட்டு ருக்மணி பாட்டி காதலையும் அது விழதான் செஞ்சது. அவளும் எட்டி பார்த்தா. அவ முகத்துல ஒரு விதமான மகிழ்ச்சி. குருக்கள் தன்னை நெருங்கி வந்த தன்னுடைய மகள்களை வாஞ்சையோட பார்த்தாரு. மாஹி, கௌரி, என்ன இது சின்ன குழந்தைத்தனமா தெருவுக்கே வந்துட்டேலே, எப்ப வருவேன்னு பார்த்துட்டே இருந்தோம்ப்பா, வாங்கப்பா வாங்க அப்படின்னு 2 பேரும் அழைக்கவும் செஞ்சாங்க. மற்ற பெண்களும் ஆசாசியா ரொம்ப பாசமா அவங்கள அழைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. பின்னாடியே ருக்மணி பாட்டியும் நுழைஞ்சா. குருக்கள் முதல் காரியமா இந்திரா பக்கத்துல போய் நின்னாரு. படுத்த படுக்க கிடந்த தன்னுடைய 6வது பொண்ணான அவளை தலைய வருடி கொடுத்து அன்பை காட்ட முனைஞ்சி கைகளை தூக்கினதும் ருக்மணி பாட்டி குரல் கொடுத்தா. டே சாமநாதா, அவளை தொடாதரா, அவ மேல அந்த மாரியம்மா இறங்கியிருக்கா. நீ வெளியே போயிட்டு வந்திருக்க, குளிச்சுட்டு சுத்த பத்தமா அவளை தொடு, அதான் அவளுக்கும் நல்லது உனக்கும் நல்லது. ருக்மணி பாட்டியோட எச்சரிக்கையும் சரிதான்னு குருக்கள் உணர்ந்தாரு. ஆமா, போன காரியம் என்னாச்சு? எதை கேட்கிறேன்? கண்டிப்பட்டின்னு ஒரு ஊரு, அங்க சப்த மாதாக்களுக்கு கோயில் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே, அதை தாண்டா கேக்குறேன். ருக்மணி பாட்டி கேட்கவும், ஓ அதுவாக்கா, அது ஒரு பெரிய கதை. அந்த கதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. எது எப்படியோ எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. அந்த சப்த கன்னிகளே எனக்கு பொண்ணுங்களா பிறந்திருக்காங்க. எனக்கு இனி
என்ன கவலை? குருக்களுடைய குரல்ல ஒரு புது தெம்பு தென்பட்டுச்சு. என்னடா சாமிநாதா, உன் பொண்ணுங்களையே அந்த சப்த கண்ணில நினைக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? சரிதான், வரிசையா 7 பேருன்றதால உனக்கு இப்படி சொல்ல சௌகரியமா இருக்குதாக்கம். அப்படி இல்லக்கா, எல்லாம் நாடு ஜோசியம் பார்த்த பிறகுதான் எனக்கே புரிய வந்துச்சு. பஞ்சு சாஸ்திரிகள் தான் அந்த ஏட்டையே எடுத்து கொடுத்தாரு. ஊட்டி கழிச்சு பார்த்தா அவர் சொன்னது அவ்வளவும் உண்மை. இவா என் குழந்தைங்க மட்டும் இல்ல, அந்த சப்த கன்னிகளே இவாதான். சாஸ்திரியோட பேச்சை கேட்டு அந்த பெண்கள் கொஞ்சம் நெளிய ஆரம்பிச்சாங்க. அப்பா போரும்பா, எங்களை சாமியாக்கி எங்களை கோயிலே கொண்டு போய் உட்காந்து வச்சிடாதீங்க அப்படின்னு மகேஸ்வரி சொல்லவும், அப்பா வந்த விஷயத்த பாரு, இந்திராவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு யோசி. உடம்பெல்லாம் அனலா கொதிக்கிறது. டாக்டர் கிட்ட காட்டி தடுப்பூசி போட்டுக்கலாமான்னு தெரியல. அடுத்த அவ கௌரி குருக்களை நிகழ்காலத்துக்கு இழுத்துட்டு வந்தா. போடா சாமிநாதா, போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு, முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு வா. நான் தான் இவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வேப்பலையில படுக்க வச்சேன். இந்த சூழ்நிலையில வேப்பலை தான் இவளுக்கு ஒரே மருந்து. அந்த மகமாயி மெல்ல உடம்ப விட்டு விலகுவா. அவ்வளவு உஷ்ணம், அதை தாங்கிட அவளால தானே முடியும். குருக்களை குளிக்கும்படி ருக்மணி பாட்டி 2வது முறையா சொல்லவும் அங்கிருந்த பெண்களுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. பாட்டி, ஏன் சதா குழி குழின்னு சொல்லிட்டே இருக்க? அப்பா என்ன அவ்வளவு அழுக்காவா இருக்காரு? ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சா போராதாக்கம். சாமுண்டீஸ்வரியும் வாழச்சமையும் கொஞ்சம் எரிச்சலோட பாட்டியை கேட்கவும் பாட்டி சிரிச்சா. குருக்கள் குளிக்கிறதுக்காக கொல்ல பக்கமா போனாரு. பாட்டி அந்த பெண்கள் 5 பேரோடையும் திண்ண பக்கமா வந்து உட்கார்ந்தா. அவங்கள வரிசை திண்ணுல உட்கார வச்சுட்டு, நான் சொல்றத கேளுங்க அப்படின்ற மாதிரி இதுல வந்து உட்கார்ந்தா. என்ன பாட்டி, எதனா கதை சொல்ல போறியா என்ன? கதை தான். ஏன் குளிக்கணும்ன்ற கதை இது. போருமே, குளிச்சாதான் அழுக்கு போகும், புத்துணர்ச்சி கிடைக்கும். பள்ளிக்கூட வாத்தியார் மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. அப்படி அவசரப்பட்டெல்லாம் பேசிடக்கூடாது. நான் சொல்ல போற விஷயமே வேற. இதை நீங்க கவனமா கேட்டுக்கணும். பொதுவா எந்த ஒரு நல்ல காரியத்துல இறங்குறதுக்கு முந்தியும் குளிக்கிறது விசேஷம். குளிக்கிறது அழுக்கு போறதுக்காக மட்டும் இல்ல, நம்மள சதா சர்வ காலமும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்க காற்றோட பிடியிலிருந்து விலகவும் தான் நம்ம குளிக்கிறோம். பாட்டி புதுசா ஒரு விஷயத்த தொடவும் அந்த பெண்கள் கூர்மையா கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன பாட்டி சொல்ற? காற்றோட பிடியிலிருந்து விலகவா? எங்களுக்கு ஒன்னும் புரியலையே. எப்படி புரியும்? நீங்க எல்லாம் எல்லாத்தையும் மேலோட்டமா பாக்குறேன், அதனாலதான் உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டாங்குது. சரி, நீ தான் புரியும்படி சொல்ல. காற்றோட பிடியிலிருந்து விலகணும்னு சொன்னியே, அது எப்படி? அப்படி கேளு. மீன் தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி காத்துக்குள்ள இருக்கிறவதான் நாம எல்லாரும். பாட்டியோட கேள்வி அவங்களுக்கு ரொம்ப புதுசு, அதோடைய பரிணாமமும் புதுசு. மீனுக்கு தண்ணி, நமக்கெல்லாம் காற்று. ஆமா, உலகத்துல காற்று இல்லாத இடம் தான் ஏது? அது சதா சர்வ காலமும் நம்ம மேல உரைச்சிக்கிட்டே தானே இருக்கு. பாட்டி சொன்னதோட பொருள் அவங்களுக்கு மெல்ல விளங்க ஆரம்பிச்சது. மீனுக்கு தண்ணி, நமக்கு காத்து அப்படின்னு மூழ்கி கிடக்கிற சங்கதியில ஒரு புது சிந்தனையாவும் இது தோண செஞ்சது. பாட்டி தொடர்ந்து பேசினா. 9 கிரகங்கள் சதா சர்வ காலமும் நம்ம வழி நடத்திட்டே இருக்கு. அதோட கதிர்கள் காத்தோட கலந்துதான் நம்ம உடம்புல பட்டுக்கிட்டு இருக்கு. நாம மூச்சு விடுறதுக்காக சுவாசிக்கும் போது அது நமக்குள்ளேயும் நுழையிறது. ஒவ்வொரு நொடியும் இதுதான் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு விதம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரே நேரத்துல பிறந்தவா கிடையாது. எல்லாருக்கும் ஒரே திசை, ஒரே மாதிரியான கிரக அமைப்பு கிடையாது. அதே சமயம் மனுஷ உடம்பு தூசி தும்புங்கிற அழுக்கால மட்டும் பாதிக்கப்படுறதில்ல. அது இன்னொரு மனுஷனுடைய பார்வைன்ற திருஷ்டி, எண்ணங்களுடைய தாக்குதல், அவன் உடம்போட ஒட்டுமொத்த கதிர்களோட தாக்குதல்னு பலவிதமான பாதிப்புகளும் இதுல உள்ளடங்கி இருக்கு. இந்த பாதிப்புகள் 2 விதம். ஒன்னு நல்ல விதம், இன்னொன்னு கெட்ட விதம். ஒருத்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டா அது நல்ல விதம், பொறாமப்பட்டாலோ இல்ல வருத்தப்பட்டாலோ அது கெட்ட விதம். இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம ஒவ்வொரு நபரையும் பார்த்து கண்டுபிடிக்கவோ இல்ல புரிஞ்சுக்கவோ முடியாது. அது சாத்தியமும் இல்லை. ஆனா இப்படிப்பட்ட பாதிப்புகள் இல்லாம நானும் இல்ல, நீயும் இல்ல. அவ்வளவு ஏன், தெருல சுத்தி வந்துகிட்டு இருக்கே ஒரு திருநாய், அதுவும் இதே பாதிப்புக்கு உள்ளாக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த பாதிப்பு கூடிண்டே போகும்போது ஒரு கட்டத்துல உடம்பு வலி, மன அசதி, எரிச்சல், அப்படி இப்படின்னு எல்லாமும் ஒன்னா சேர்ந்து நம்மள பாடா படுத்துருது. நாமளோ இதெல்லாம் உடம்போட தன்மை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். குளிக்கும் போது உடம்பு பூரா ஜலத்துல இருக்கும் போது காற்றோட தொடர்பு சுவாசத்தோடு நின்று போயிடுது. அப்ப கூட ஒரு நொடி நம்ம மூச்சு விடுறத நம்மையும் அறியாம தான் நிறுத்துறோம். மொத்தத்துல நம்ம ஜலத்துக்குள்ள மூழ்கி உலக தொடர்பை இழக்கிறோம். நம்மளை பாதிக்கிற கதிர்கள் ஜலத்துக்குள்ள ஊடுருவ முடியாது. இந்த உலகத்திலேயே தோஷம் தாக்க முடியாத ஒண்ணுன்னா அது ஜலம் மட்டும்தான். அதோட அது உச்சநிலையில படும்போது உடம்புல இருக்கக்கூடிய சர்வ நாடிகளுக்கும் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். உடம்புல
ஒரு உதறல் ஏற்படுறது. அதுல நம்ம பிடிச்சி ஆக்கிரமிச்சிட்டு இருக்க கதிர்கள் அவ்வளவும் உதிர்ந்து தண்ணியோட தண்ணியா அடிச்சுண்டு போயிடுறது. இதனால குளிச்சு முடிச்ச பிறகு இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு புது ஆரம்பம் ஏற்படுது. உற்சாகம் மனசுக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கும் சேர்த்துதான். இதோட ஒருத்தரை தொடும்போது அவளுக்கு நம்மால எந்த பாதிப்பும் இல்லை. அவளால வேணா நாம பாதிக்கப்படலாம். இதுதான் சூட்சமம். யாராவது இறந்துட்டா துக்கம் விசாரிச்சுட்டு வந்த பிறகு உடனே குளிக்கவும் காரணம் இதுதான். சவத்திட்டுன்னு சொல்றதும் அந்த பிணம் கிடக்கிற இடத்துல உள்ள கதிர்களைத்தான். எல்லார் மனசும் துக்கத்துல இருக்கிற இடத்துல அந்த சூழ்நிலையும் நல்ல கதிர்களோட இருக்காது. வீட்டுக்கு வந்து குளிக்கும் போது அது குளிக்கிற தண்ணியோட போயிடுறது. கோயிலுக்கு போயிட்டு வந்தா குளிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான். கோயில்ன்றது அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதை குளிச்சுட்டு தண்ணியோட கரைச்சி விட்டோம்னா நாம கோயிலுக்கு போயிட்டு வந்ததே வீணா போயிடும். நாம குளிக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு ஆழமான உண்மைகள் இருக்கு பெண்ணுங்க. இது தெரியாம பாட்டி ஏதோ உளறான்னு நினைச்சிட்டேலா? ருக்மணி பாட்டி ஒரு பிடிச்சு விட்டா. அந்த 5 பெண்களும் பதிலுக்கு பாட்டிய பேந்த பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடே அப்பா, எவ்வளவு உள்ள அர்த்தங்கள்! குருக்கள் துவட்டிப்படி அந்த சமயம் உள்ள வந்தாரு. அமைதியா சில போல உட்காந்துட்டு இருந்த தான் பெண்களை ஆச்சரியமா பார்த்தாரு. என்னது இது? எல்லாரும் ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கேலே, என்னாச்சு உங்களுக்கு? அவளுக்கு ஒன்னும் ஆகல சாமிநாதா. குளிக்கிறத பத்தி கொஞ்சம் கிண்டலா கேள்வி கேட்டா. அதான் எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொன்னேன். எல்லாம் வாயை பிளந்துட்டா. குருக்கள் அதை கேட்டு சிரிச்சாரு. அப்படியே இந்திரா பக்கத்துல போய் அவர் நெற்றியில விபூதியையும் குங்குமத்தையும் வச்சு விட்டுட்டு அவளை விழுங்குற மாதிரி பார்த்தாரு. அந்த பார்வையில பாசம் பொங்கி வழிஞ்சது. அவர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே ருக்மணி பாட்டியோட கண்கள்லயும் கண்ணீர் நிரம்ப ஆரம்பிச்சது. தாய்க்கு தாயா நீ இவா மேல காட்டுற பாசத்துக்கு ஈடியனே இல்லடா சாமிநாதா. இவாளையெல்லாம் நீ எப்படிதான் கரையத்த போறியோ தெரியல அப்படின்னு பெருமூச்சு விட்டபடி சொன்னா. இல்லக்கா, இவா பத்தி எனக்கு இனி எந்த கவலையும் இல்ல. எப்போ கன்னிப்பட்டி போனேனோ அப்பவே எனக்கு தெம்பு வந்துருச்சு. இப்ப கூட இவாள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நாங்க அங்க போன பிறகு அந்த கோயிலை எப்படி கட்டுறதுன்றத நான் யோசிச்சாகணும். குருக்களோட பேச்சு திரும்பவும் கன்னிப்பட்டிக்குள்ள போகவும் ருக்மணி பாட்டிக்கு கொஞ்சம் மனச கரிக்க ஆரம்பிச்சது. ஏண்டா சாமிநாதா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ அந்த கன்னிப்பட்டியை விடவே மாட்டேங்கிறியே. அந்த நாடு ஜோசியம் சொன்ன விஷயம் உன்னை அந்த அளவுக்கு பாதிச்சிருச்சா என்ன? ஆமாங்கா, நான் கூட முதல்ல அந்த ஜோசியத்தை பெருசா எடுத்துக்கல. ஆனா கன்னிப்பட்டியில தொட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வராகியோட தரிசனமே கிடைச்சதுன்னா பாத்துக்கோ. ஏன் எனக்கு என்னமோடா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்பவே நீ இவாளை விட்டுட்டு 2-3 நாள் ஊர்ல இல்லாம போனதும் ஒரு ஆம்பளை துணை இல்லாம இவா இங்க ரொம்பவே வெளியே போக பயந்துண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. ஜோசியத்தை எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்பணும். நீ அதே பிடிச்சுண்டு தொங்க கூடாது. இல்லக்கா, இது ஒன்னும் அப்படி இல்லை. எனக்கு பஞ்சு சாஸ்திரி பக்கபலமா இருக்காரு. அவர் என்ன லேசுப்பட்டவரா என்ன? சாமிநாதன் விடாம பதில் சொல்லவும் பாட்டியும் அதுக்கு மேல சாமிநாதன் கிட்ட கேள்வி கேட்கல. சரி, எப்ப அந்த கன்னிப்பட்டிக்கு திரும்ப கிளம்ப போறேன்னு சொன்ன அப்படின்னு ஆரம்பிச்சா. இந்திராவுக்கு குணமாயிட்டா உடனே கிளம்ப வேண்டியதுதான். அங்க இத்தனை நாளைக்கு ஒரு அம்பாள் கிடைச்சிருப்பா. ஊரே அல்லோகலை பட்டு இருக்கும். இத பாரு, உன்னுடைய பெண்களையே நீ சப்த கன்னிகள்னு சொல்ற. இவாளே தெய்வம்னா இவா மேல எதுக்குடா அம்மையும் காய்ச்சலும் வருது? நல்லா யோசிக்கோ. அப்படியே வந்தாலும் இதோ இந்த கௌரி, இவ வரையில சப்த கன்னிகள்ல 3வதான கௌமாரி. இவ போய் இந்திராவை பார்த்து ஓடிப்போ அம்மையேன்னா ஓடி போயிடணும். ஏன்னா கௌமாரிக்கு கட்டுப்பட்டதுதான் அம்மையும் காய்ச்சலும். நான் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கோ. அப்புறம் இப்படி ஆயிடுத்தேன்னு சங்கடப்பட்டுக்காத. பாட்டி திரும்பவும் பாத்திரம் தொலைக்கிறது மாதிரி பேசிட்டு அங்கிருந்து விலக ஆரம்பிச்சா. குருக்கள் பாட்டியோட இந்த பேச்சுக்காக மறந்துறதா இல்லையா, அவ பேசின விஷயங்களை புறக்கணிக்கலாமா வேணாமான்னு புரியாத சோகத்துல அப்படியே ஓரமா வந்து உட்காந்துட்டாரு. குருக்களும் பாட்டியும் பேசிக்கிட்ட விஷயம் அந்த 6 பேர் மனசுலயும் ஓடியபடி இருந்துச்சு. 6 பேரும் மெல்ல நழுவி தோட்டத்துல இருந்த மகிழ மரத்து கீழே வந்து நின்னாங்க. கன்னிப்பட்டி போயிட்டு வந்த ரம்யாவை மீதி இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ரம்யாக்கா, அந்த கன்னிப்பட்டியில என்னக்கா நடந்துச்சு? மகேஸ்வரி தான் கேட்டா. என்னமோ தெரியல மகேஷ், அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அதே ஞாபகமா தான் இருக்கு. திரும்ப அந்த ஊருக்கு எப்ப போவோம்னு என் மனசு ரொம்பவே ஆசைப்பட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவும் பட்டிக்காடா என்ன? ஆமா, ஆனா பச்சை பசேல்னு இருக்கும். ஆத்துல சதா தண்ணி ஓடிண்டே இருக்கு. ஜனங்களும் ரொம்ப அன்பா பழகுறா, பேசுறா. அகரகாரம் இருக்கா என்ன?
இல்ல. நாம போனாதான் அந்த ஊர்லயே முதல் பிராமணா. பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் இருக்கா? இல்ல. ஒழுங்கா ஒரு கிராம தேவதை கோயில் கூட கிடையாது. ஆனாலும் என்னவோ தெரியல, அங்கே தங்கிடலாம், காலமெல்லாம் அங்கே இருக்கணும்னு வேற எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரம்யா தன்னை மறந்து பேசிக்கிட்டு இருந்தா. அது சரி, நீ ஒரு ஊரையே மெச்சுக்கிற, அப்பாவோ நம்மள எல்லாம் அம்பாள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. என்னத்த நாடு ஜோசியமோ தெரியல. அப்படி இல்லடி, நமக்கெல்லாம் அந்த ஊர்ல ஒரு கடமை இருக்கு. நாம இங்க இப்படி ஒன்னா பிறந்திருக்கோம்னா அதுக்கு ஒரு சரியான காரணமும் இருக்குன்னு என் மனசு நினைக்குது. சரிதான், உன்னையும் அந்த நாடு ஜோசியம் பிடிச்சிருச்சா என்ன? நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்தாச்சு. இத என்னுடைய உள் மனசு ரொம்ப அழுத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னக்கா விட்டா நான் தான் சப்த கன்னிகள்ல மூத்தோரான பிரகாம்கின்னே சொல்லுவ போல இருக்கு. அதாவது சரஸ்வதினு சொல்லுவ, அப்படித்தானே அப்படின்னு கேட்கவும் இவ சொன்னா, ஆச்சா அந்த சரஸ்வதி கையில வீணை இருந்துச்சு, அதுல அவ வாசிச்சா. இந்த அண்ட சராசரமும் அந்த வாசிப்புலாம் மயங்கி போகும். இங்க நம்மாத்துலயும் தான் வீணை இருக்கு, ஆனா அது ஒரு காட்சி பொருளா தானே கிடக்கு. சாமுண்டீஸ்வரி கிண்டல் பேச்சு ரம்யாவை கொஞ்சம் அழுத்தமா சீண்டி விட்டுடுச்சு. விறுவிறுன்னு அந்த மரத்தடை விட்டு உள்ள போனா. பூஜை அறையில ஒரு மூலையில சாட்சி வைக்கப்பட்டிருந்த வீணை எடுத்துட்டு வந்தா. வீணையுடைய மேனி மேல ஒரே தூசும் தும்புமா இருந்துச்சு. வாயால ஊதினப்போ புழுதி பறந்துச்சு. குருக்கள் கூட ரம்யா வீணையை எதுக்காக எடுத்தா அப்படின்னு தெரியாம அவளையே பார்த்தபடி இருந்தாரு. வீணையை சுத்தம் செஞ்சவ அதனுடைய தளர்ந்து கிடந்த நரம்புகளை சரி பண்ண ஆரம்பிச்சா. பிறகு வீணைய விரல்களால சுண்டி பார்த்தா. அதுல நாதம் ஜிவ்னு கிளம்ப ஆரம்பிச்சது. அந்த வீணைய இதுக்கு முன்னாடி அவ ஒரு நாள் கூட வாசிச்சதே இல்லை. அவளுடைய அத்தை தான் அந்த குடும்பத்துல வீணை வித்வானா இருந்தவ. அத்தை இறந்த பிறகு அவருடைய ஞாபகத்துக்காக தான் அதை கொண்டு வந்து குருக்கள் வீட்டுல வச்சு இருந்தாரு. அப்பப்போ வீணையை வாசிக்க கத்துக்கும்படி தான் பெண்கள் கிட்ட சொல்லுவாரு. ஆனா அழகிய நல்லூர்ல வீணையை சொல்லித்தர ஆளே இல்லாதால கடைசி வரைக்கும் அந்த வீணை பயன்படவே இல்லை. ஆனா இன்னைக்கு எந்த நம்பிக்கையில வீணையை ரம்யா கையில எடுத்தானே தெரியல. குருக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே ரம்யா வீணையை ஒரு மாதிரி மடியில வச்சுக்கிட்டு கையையும் வளைச்சி வீணையை வாசிக்க ஆரம்பிச்சா. ஆரம்பத்துல ஒரு மாதிரி வித்தியாசமான சப்தங்கள் தான் வீணையிலிருந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. ஆனா போக போக அப்படியே அற்புதமான மோகன ராகத்துல ஒரு கீர்த்தனையே உருவாக தொடங்கிருச்சு. குருக்களால இத நம்பவே முடியல. அப்படியே விக்கிச்சு போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த நாதம் பக்கத்து வீட்டுக்குள்ளேயும் கேட்டு ருக்மணி பாட்டியையும் இழுத்துட்டு வந்துச்சு. ஓடி வந்த பாட்டி அப்படியே வீட்டு வாசப்படியில நின்னுட்டா. மற்ற சகோதரிகளும் வரிசையா அவ பக்கத்துல போய் சம்மணம் போட்டு உட்கார்ந்தாங்க. ஒரு அதிசயம் போல இந்திராவும் எழுந்து உட்கார்ந்தா. தங்களையும் அறியாம அவங்க ஒரே நேர்கோட்டில் அமர்ந்த விதத்துல ரம்யா வீணை வாசிச்சபடி இருக்க, அவளுக்கு பக்கத்துல ரெண்டாவதான மகேஸ்வரியும், மூணாவதான கௌரியும், நாலாவதான வைஷ்ணவியும், அஞ்சாவதான வரலட்சுமியும், ஆறாவதா இந்திராவும், ஏழாவதா சாமுண்டேஸ்வரின்னு அந்த வரிசை அப்படியே உருவாகி இருந்துச்சு. ருக்மணி பாட்டிக்கு அது ஒன்னும் தற்செயல் சம்பவமாவே தெரியல. அதுலயும் ரம்யா வீணை வாசிக்கக்கூடிய விதம், அதுல இருந்து வெளிப்படக்கூடிய நாதம் பாட்டி அப்படியே உருக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். ரம்யா உட்காந்துட்டு இருந்த இடத்துல நேர் மேல சரஸ்வதியோட கேலண்டர் இருந்துச்சு. அதுல சரஸ்வதி அமர்ந்திருக்கிற மாதிரி அதே கோலத்துலதான் ரம்யா அங்க உட்காந்துட்டு இருந்தா. குருக்கள் துணை மக்களை சப்த கண்ணீர்னு குறிப்பிட்டது ஒருவேளை உண்மைதானோ பாட்டிக்குள்ள கேள்வி ஓட ஆரம்பிச்சது. தண்ணியும் அறியாம பரவசத்துல கைகள் கூப்ப ஆரம்பிச்சது. அப்போ வாச பக்கமா ஒரு பிராமணரும் அவரோட மனைவியும் பஞ்சகட்சம் மடிசார் கோலத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கையில இருந்த ஒரு பெரிய தட்டுல ஒரு பெரிய ரோஜா மாலை, கூடவே எலுமிச்சம்பழ மாலையும் இருந்துச்சு. வீணையோட இசை அவங்கள மெய்மறக்க வச்சிருந்தது. அவங்க யாரு, எங்கிருந்து வராங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியல. விறுவிறுன்னு உள்ள நுழைஞ்சவங்க குருக்களை பார்த்துட்டு அவரை நெருங்கினாங்க. ரம்யா வீணை வாசிக்கிறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. மற்ற சகோதரிகளும் அவளுடைய கானத்துல மயங்கி போயிருந்தாங்க. அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. குருக்களோ அந்த பிராமண தம்பதிகளால கவனம் கலைஞ்சிருந்தாரு. வந்தவங்கள நீங்க அப்படின்னு விசாரிச்சாரு. நாங்க கோயிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ண வந்தோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கன்னி பெண்ணுக்கு மாலை போட்டு
அவளை அம்பாலா நினைச்சு பூஜிக்கிறது வழக்கம். இன்னைக்கு கோவில்ல ஒரு பொண்ணு கூட கண்ணில் படவே இல்லை. அதே சமயம் உங்க ஆத்துல ஒரு பொண்ணுக்கு 7 பொண்ணு இருக்கான்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா அந்த சரஸ்வதியை வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கு. வீணை வாசிட்டு இருக்க உங்க பொண்ணுடைய கழுத்துல இந்த மாலையை போட்டு சேவிக்க விரும்புறோம், உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே அப்படின்னு கேட்கவும் குருக்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழி ஆரம்பிச்சது. பேஷா, இங்க நடக்கிற எல்லாமே என் வரையில தெய்வ செயல்தான். முதல்ல வித்தை வந்துச்சு, இப்போ மாலை வந்திருக்கு, இன்னும் என்னவெல்லாம் வரப்போதோ தெரியல. குருக்கள் ஒடுக்கமா கைகளை கொப்பி நெகிழ்ந்து போனாரு. மனுஷர் உடுத்தின அந்த பிராமண பெண்மணி ரோஜா மாலையையும் எலுமிச்ச மாலையை எடுத்துக்கிட்டு வீணை வாசிப்படி இருந்த ரம்யாவோட கழுத்துல போய் போட்டா. அதனால அவருடைய வாசிப்பு ஒரு வினாடி தடப்பட்டுச்சு. அந்த பெண்மணியும் உடனே ஏதோ தப்பு செஞ்சுட்ட மாதிரி கொஞ்சம் தயங்கினா. ரம்யா உத்து பார்த்தா. அந்த பார்வையே அந்த பெண்மணியே என்னவோ செஞ்சுது. அம்மா தாயே, அப்படி பார்க்காத, உன்னை இப்படி பார்க்கும்போது சாட்சாத் அந்த சரஸ்வதியை பார்க்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வீணநாதமும் அப்படியே எங்களை மயங்கடிச்சிருச்சு. இந்த நொடி நீ அந்த சரஸ்வதி மட்டும் இல்ல, அவருடைய அம்சமான பிரகாமியா தான் என் கண்ணுக்கு காட்சி தர. உனக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லி சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரகாமிக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சா. அந்த மந்திரத்தை யார் எங்க எப்ப சொன்னாலும் அதனுடைய அனுகிரகம் அவளுக்குள்ள இறங்கி அவளுக்கு எல்லா வித்தையும் சுலபமா வசப்படும். படிக்காத குழந்தை படிக்கும், பார்க்க முடியாத வேலையை பார்த்து முடிச்சிடலாம், மனசுக்குள்ள சந்தோஷம் அதிகமாகும், பாட்டும் தாளமும் ஓடி வந்து மனசை குஷிப்படுத்தும். இப்போ எனக்கு அப்படிதான் இருக்கு, என்ன ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொன்னவ வாங்கோ சேவிச்சுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கணவனை கூப்பிடவும் அவரோ, நீ பிரகாமியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்ட, நான் அவளுடைய தியான ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு தோல்ல கிடந்த துண்டை எடுத்து இடுப்புல அணிஞ்சுக்கிட்டு ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சதும் 2 பேரும் சாஷ்டாங்கமா ரம்யாவோட காலில் விழுந்து வணங்கினாங்க. இத பார்த்துக்கிட்டே இருந்த பாட்டி ருக்மணிக்கும் ஒரு விதமான சிலிருப்பு. அவங்க எழுந்து அப்படியே வரிசையில உட்காந்துட்டு இருந்த 7 பேரையும் ஒரு முறை சுத்தி வந்தாங்க. பிறகு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா விழுந்து வணங்கவும் செஞ்சாங்க. நடக்கிறதெல்லாம் ஒரு கனவு போல பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு குருக்கள். அந்த 7 பேர்ல அம்மா போட்டிருந்த இந்திரா முகத்துல இப்போ ஒரு புது பொலிவு. அது வரையில அவளை ஆக்கிரமிச்சிருந்த அம்மையும் காய்ச்சலும் அப்படியே இடம் பெயர்ந்து கௌரியோட முகத்திலையும் உடம்புலையும் தெரிஞ்சது. ருக்மணி பாட்டி அதை பார்த்ததும் மிரளவே ஆரம்பிச்சுட்டா. அந்த தம்பதிகள் வணங்கி முடிச்சுட்டு அங்கிருந்து விடைபெற்று போனாங்க. அவங்க போனதும் பாட்டி நேர கௌரி கிட்ட வந்தா. அம்மாடி, என்னடி இது, அம்மா இப்போ உடம்புலையும் முகத்திலையும் தெரியுது, இந்திராவை பாரு பளிச்சுன்னு ஆயிட்டா. ஆமா பாட்டி, நீ தானே என்ன மாரியம்மான்னு சொன்ன, நானும் உடனே மனசுக்குள்ள நான் மாரியம்மானோ அந்த அம்மா எனக்கு தானே வரணும் அப்படின்னு நினைச்சேன், அது என்னடானா நிஜமாலுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சா. பாட்டியால அதுக்கு மேல எதுவுமே பேச முடியல, கைகளை தான் கூப்ப முடிஞ்சது. அப்படியே குருக்கள் பக்கம் திரும்பினா. சாமிநாதா, அந்த நாடிய நான் இப்ப நம்புறேன், இவா இப்ப யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் குடும்பம் மூலியமா ஒரு தேவ நாடகம் நடக்க தொடங்கிருச்சு, இதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். நீ இப்பவே கன்னிப்பட்டிக்கு புறப்படு, அங்க நிறைய அதிசயம் நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது. ருக்மணி பாட்டி சொல்ல சொல்ல குருக்களுக்கு ஆனந்த கண்ணீர் திரண்டு வர ஆரம்பிச்சது. ஆனா ரம்யா தொடர்ந்து வீணை வாசிச்சபடிதான் இருந்தா. அத்தியாயம் 4. நாட்டாம நாராயணசிவம் வீட்டுக்கு முன்னாடி ஊர்க்கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. நாட்டாம எல்லாரும் முன்னாடியும் சிறுமிக்கிட்டு பேசுறதுக்காக வாயை திறந்தாரு. எல்லாரையும் கும்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல, நான் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக ஊர்ல இருக்கிற அம்புட்டு ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் இங்க வந்திருக்கீங்க. எதுக்காக இப்படி உங்களை எல்லாரும் இங்க கூப்பிட்டு விட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா இருந்தது நம்ம ஊரு. எங்கேயும் இல்லாதபடிக்கு கன்னிமார் சாமிங்களுக்கு இங்கதான் கோயிலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது இடிபட்டு சாமிங்களும் காணாம போச்சு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாமிங்க போனதோட நம்ம ஊர் பிரச்சனை தீர்ந்துச்சானா அதான் இல்ல. அப்பப்போ எங்க இருந்தாச்சும் ஒரு மந்திரவாதி வந்து நம்ம ஊரு பொட்ட பிள்ளைங்களை கடத்திட்டு போறது ஒரு வழக்கமாவே வச்சிருக்கானுங்க. இந்த நிலைமையில தான் ஐயர் சாமிங்க வந்து கன்னிச்சாமிங்களை கண்டெடுத்து அவங்களுக்கு கோயில் கட்டினா ஊர் பழையபடி நல்லாயிடும், கோயில்ல இருக்கக்கூடிய சாமியையும் எந்த மந்திரவாதியும் திருட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி சாமியை தேடி கிணத்து பக்கமா போனோம். ஆனா என்ன ஆச்சு, நமக்கு முந்தி யாரோ கிணத்துல இருந்து அந்த சாமியை கொண்டு போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
கன்னிமார் சாமிகளுக்கு கோயில் கட்டி நாம கும்பிட நினைக்கிறது யாருக்கோ பிடிக்கல. அப்படி பிடிக்காத ஆசாமிங்க தான் நாம முந்துறதுக்கு முன்னாடி அவங்க முந்திக்கிட்டு அந்த சாமி சிலையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் யாருன்னு தெரிஞ்சாகணும். அதே சமயம் அவன் எடுத்துட்டு போன சாமி சிலையும் வந்தாகணும். நாராயண சிவம் விஸ்தாரமா பேசிட்டு தன்னோட விருப்பத்தை ஒரு கட்டளை போல சொல்லி முடிச்சாரு. பக்கத்துல எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு பஞ்சாப கேச சாஸ்திரிகள். அவர் முகத்துல ஒரு மெல்லிய ஏமாற்றம் தெரிஞ்சது. அப்போ கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எழுந்திருச்சாரு. அந்த நபரை பார்த்ததும் நாட்டாம, என்னையா என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு அந்த நபர் கேட்கவும், தாராளமா நீ நினைக்கிறத கேளு. கன்னிசாமிங்க கிணத்துக்குள்ளதான் இருந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நாட்டாம? அட எடக்கு முடக்கு பிடிச்சவனே, சாமி சிலைங்க எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு தானே ஒரு ஏடு இருக்குது. அது யாரு எழுதுனா? இப்ப எதுக்குடா உனக்கு இந்த கேள்வி? கிணத்துலதான் அந்த சாமி சிலை இருந்துச்சுன்னு தெளிவா ஊர்ஜிதமாயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி கேட்கற? இல்லைங்க ஐயா, அப்போ அந்த ஏட்ல மத்த கன்னிமா சிலைங்க எங்க இருக்குன்ற இடமும் சொல்லப்பட்டிருக்கணும்ல. ஆமா, ஆனா அதெல்லாம் வார்த்தைகள்ல இல்ல. அது என்ன ஏதுன்னு நான் இப்ப சொல்ல போறது இல்ல. நான் இந்த ஊர் கூட்டத்தை கூட்டினது அதுக்காகவும் இல்ல. அப்புறம் வேற எதுக்குதான் நாட்டாம கூட்டினீங்க? நம்மள ஒருத்தன் தான் சிலைய கிணத்துல இருந்து எடுத்துட்டு போய் எங்கேயும் மறைய வச்சிருக்கான். அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு கூட்டத்துல இருந்த இன்னொருத்தன் கேட்டான். அதுவா, அந்த கிணத்துக்குள்ள சாமி சிலை இருக்கிற விஷயமே இப்பதான் நமக்கே தெரியும். வெளிப்படையா நான் அதை பத்தி பேசிட்டு இருந்தத யாரோ கேட்டிருக்காங்க. உடனே ஓடி போய் அதை எடுத்துக்கிட்டும் போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நீங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கிற கன்னிமார் சாமியில 7 சாமியில முதல் சாமி தான் இது. அதை யாருக்காவது நல்ல விலைக்கு வித்து போடலாம், இல்ல வேற ஏதாவது செய்யலாம் நினைச்சா மனசை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. நீங்க செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய பாவம். அந்த சாமி படிப்பையும் பாட்டையும் கொடுக்கிற சாமி. இங்க இருக்கிற ஐயர் சாமி மந்திரம் சொல்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்ட. நம்ம மணிக்கார மகாலிங்க பொண்ண ஒரு மந்திரவாதி பைய கடத்திட்டு போனப்போ அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொன்னதே இந்த ஐயர் சாமி தான். அவருடைய மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அந்த கன்னிசாமிய வந்து வழி காட்டுனுச்சு. அதே போல வந்திருக்கிற ஐயர் சாமி மறுபடியும் மந்திரம் போட்டாருன்னா அந்த சாமி சிலையை எவன் களவாண்டுட்டு போனானோ அவனுக்கு பெரிய ஆபத்து வந்துடும். அதனால அப்படின்னு நாராயண சிவம் கொஞ்சம் இடைவெளி விட்டாரு. பஞ்சாப கேச சாஸ்திரிகள் கையை உயர்த்தபடி எழுந்திருச்சாரு. அவர் ஏதோ பேச பிரியப்படுறாருன்னு எல்லாருக்குமே விளங்குச்சு. அதே சமயம் ஜீப் ஒன்று வரக்கூடிய சப்தமும் கேட்டுச்சு. வன இலக்க அதிகாரி விஸ்வநாதன் தான் அங்க வந்துகிட்டு இருந்தான். எல்லாரும் அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாங்க. விஸ்வநாதனை பார்த்ததும் நாட்டாம ஒரு கும்பிடு போட அவரும் பதிலுக்கு ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டே நெருங்கி வந்தான். என்ன நாட்டாம சார், ஊர்க்கூட்டமா அப்படின்னு கேட்டான். ஆமாங்க தம்பி, கன்னிசாமி சிலை ஒண்ணு களவு போயிடுச்சு, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் அது சம்பந்தமா தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு விஸ்வநாத புதிர் போட ஆரம்பிச்சான். நீங்க என்ன பேச போறீங்க? நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க ஊர்ல இருந்து மலர்விழியை கடத்திட்டு போய் மாயமந்திரம் பண்ணிட்டு இருந்தானே ஒரு மந்திரவாதி, அவனை நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து பிடிச்சோமே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு விஸ்வநாதன் கேட்கவும் ஊர் மக்கள் எல்லாம் ஆமோதிப்பா தலையசைச்சாங்க. நான் அவனை பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டேன் இல்லையா, இப்ப அவன் தப்பிச்சு ஓடிட்டான். விஸ்வநாதன் அப்படி சொன்னதுதான் தாமதம். கூட்டமே அப்படி அதிர்ந்து போச்சு. அட கொடுமையே, இது தெரியாம போச்சே அப்படின்னு நாட்டாம விஸ்வநாதனை வெறிச்சு பார்த்தாரு. அவன் தன்னுடைய மாயஜாலத்தை எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்கள்ட்டையும் காட்டிட்டான். கையில மாயமா பொடி மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்திருக்கான். அதை தூவி எல்லாரையும் மயக்கம் போட வச்சுட்டு தப்பிச்சு போயிட்டான். அநேகமா இந்த சிலையை தூக்கிட்டு போனது அவன் வேலையதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு விஸ்வநாதன் முடிக்கவும் நாட்டாம தலை கவிழ்ந்துகிட்டாரு. சாஸ்திரிகளுக்கோ கத்தி போய் வாழ வந்த கதையா இருந்துச்சு. எல்லார் முகமும் தொங்கி போனதை பார்த்ததும் விஸ்வநாதன், அதனால என்ன, அந்த சாமிகள் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிகள் நமக்கே தெரியும். நாமளும் கோயில் கட்டி கும்பிடதான் அதை தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஐயர் சாமி எப்படி மந்திரம் சொல்லி அந்த திருட்டு பைய இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி இப்பவும் நம்ம ஐயரே கன்னிசாமி இருக்கக்கூடிய இடத்த மந்திரம் மூலமா கண்டுபிடிப்பாரு. அவர் அப்படி கண்டுபிடிச்சாதான் அந்த சாமிகளுக்கும் சக்தி இருக்குன்னு அர்த்தம். விஸ்வநாதன் தன்னுடைய பேச்சை முடிக்கவும் கூட்டமும் அது அப்படியே ஏத்துக்குச்சு. நம்ம ஆபீசரையா சொல்றது சரிதான். கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு
யாராவது நெய் களைவாங்களா என்ன அப்படின்னு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்லவும் சாஸ்திரிகளுக்கு தர்ம சங்கடமாகி போச்சு. நாட்டாமையும் இதை கவனிச்சாரு. சாமி, நீங்க ஏதோ பேச நினைக்கிறீங்க போல இருக்கே அப்படின்னு நாட்டாம கேட்கவும், ஆமா, தெய்வத்தோடு விளையாட வேண்டாம்னு சொல்ல எழுந்திருச்சேன். சப்த கன்னி மாதாக்கள் மற்ற கோயில் விக்கிரகங்கள் மாதிரிலாம் கிடையாது. அவ மந்திர சுரூபமானவா. அவ மொத்தம் 7 பேரு. அந்த 7 பேரை பார்த்து யார் நமஸ்காரம் பண்றாளோ அவ கிட்டத்தட்ட விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு புராணம், கந்த புராணம், கணபதி சோஸ்திரம்னு எல்லா மந்திரங்களையும் ஒரு சேர பாராயணம் பண்ணதுக்கு சமம். எல்லாருக்கும் எல்லா மந்திரங்களும் தெரிய வந்துடாது. என்ன போல நேம நிஷ்டோடு இருக்கக்கூடிய பிராமணனுக்கே கூட இந்த காலத்துல எல்லா மந்திரங்களும் தெரியாதுன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிறதுனாலதான் பாமரன்ல இருந்து படிப்பறிவு உள்ளவா வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா மந்திரங்களையும் சொல்லி வழிபட்டா பலன் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் சப்த கன்னியர்கள் தங்களோட பேர்லயே சப்தங்கிற 7ஆகவும் அந்த 7க்குள்ள இருக்கக்கூடிய எழுத்தாகவும் அந்த எழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய சப்தமாகவும் இருக்கா. உதாரணத்துக்கு சொல்ல போனா, உங்க கையில ஒரு மாத்திரை இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் நாம அதை சாப்பிட்டா அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த நாம சாப்பிட்டாவளா ஆயிடுறோம். நம்ம வியாதியும் குணமாயிடுறது. அப்படிதான் சப்த மாதாக்களும். மற்ற தெய்வங்கள் மாதிரி இல்லை. இவா எப்படி பிள்ளையாரையும் ஆஞ்சநேயர் சாமியையும் எங்க வேணா வச்சு வழிபாடு செய்யலாமோ அப்படிதான் இவாளும். அந்த அம்பால நாம நெருங்கணும்னா இவங்களுடைய அனுகிரகம் ரொம்பவே முக்கியம். இவா கிட்ட போய் நின்னுட்டா போறோம். இவா நம்மள ரொம்ப சீக்கிரமாவே அந்த அம்பாள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவா. 7 பேரும் 7 விதமான சக்திகள், 7 விதமான ஞானத்தை தரக்கூடியவா. இந்த 7 பேருடைய பீஜாட்சர மந்திரங்களும் இவாளுக்கான காயத்ரி மந்திரமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது ஜெபிச்சுண்டே இருந்தா அந்த மந்திர அலைகள் பெரிய பெரிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வழிகாட்ட ஆரம்பிச்சிடும். அப்படிதான் வராகி ரூபத்துல வந்து நமக்கு வழிகாட்டினதும் திரும்பவும் அது வழிகாட்டுன்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அப்படி அது வழிகாட்டும் போது சில தீய விளைவுகளும் ஏற்படலாம். ஏற்கனவே பல வருஷமா அவளோட விக்கிரகங்கள் பூஜை செய்யப்படாம எங்க தூக்கி போடப்பட்டிருக்கு. இதுவே ஒரு பெரிய தப்பு. நமக்கு மகா பெரிய உதவி செய்ய தயாரா இருக்கக்கூடிய அந்த தேவதைகளை யாரோ சில சுயநலம் உள்ள மந்திரவாதிகளுக்கு பயந்துகிட்டு எங்க தூக்கி வீசிட்டோம். நல்லது ஒரு வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோன்னு பாரதி பாடினா, அந்த மாதிரி நம்ம தப்பா நடந்துட்டோம். அந்த தப்ப இப்பவாவது நம்ம சரி பண்ணி ஆகணும். உங்களுக்கெல்லாம் இன்னொரு உண்மையும் சொல்ல போறேன். இங்க அப்படி காணாம போன அந்த 7 தேவிகளும் மனுஷாலாவே பிறந்திருக்கா. என் கூட வந்தாரே கோயில் குருக்கள் சாமிநாதன், அவருடைய 7 பெண்கள் தான் அந்த 7 சப்த மாதாக்களும். அவங்க கிட்ட அந்த அம்சம் அப்படியே இருக்கு. அவளெல்லாம் இந்த ஊருக்கு கூடிய சீக்கிரம் வரப்போறா. அவ இங்க வரப்போறதே தங்களுடைய ரூபங்களை திரும்ப எடுத்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்யதான். அப்படி அந்த ரூபங்களை எல்லாம் திரும்ப கண்டுபிடிச்சு கால பிரதிஷ்டை பண்ணி 6 கால பூஜைகளையும் செஞ்சுட்டு வந்தா போதும். இந்த ஊரே சுபிட்சமா மாறிடும். உங்க குழந்தைகள் எல்லாம் அமோகமா படிப்பா. இங்க பல மேதைகள் உருவாக ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயம் சிறப்பா இருக்கும். காசு பணம் நிறைய கிடைக்கும். யாருக்கிட்டையும் இல்லைங்கிற வார்த்தையே இங்க இருக்காது. எனக்கு இப்ப வயசு 96 ஆகிறது. இன்னும் எவ்வளவு நாள் நான் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது. இந்த சப்த மாதா விஷயம் சாமிநாதன் மூலமா தான் என்னுடைய கவனத்துக்கே அது வந்துச்சு. இது ஒரு நல்ல காரியமா நினைச்சுதான் நான் இதுல இறங்கியிருக்கேன். உங்க கன்னிப்பட்டி சிறப்பா இருக்கணும்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த சிலைய யார் எடுத்திருந்தாலும் சரி, அவளுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க விரும்புறேன். அதாவது இன்னைக்கு ராத்திரி ஊர் அடங்கின நிலையில அந்த விக்கிரகத்தை ஓசப்படாம கொண்டு வந்து வச்சிருங்க. நானும் இடைவிடாம அந்த அம்பாலோட காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க போறேன். ஒருவேளை நீங்க யாரும் அதை எடுக்கனாலும் எந்த திருடன் அதை திருடிட்டு போனானோ அவனே அதை கொண்டு வந்து வச்சிருவான். அதை அந்த அம்பாள் கொண்டு வந்து வைக்கும்படி செய்வா. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த சிலைகளையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். போனதெல்லாம் போகட்டும். இனியும் சப்த மாதாக்களோட விளையாடாம நல்லது செய்யுங்கோ. இந்த 7 மாதாக்கள் கிடைக்கிற வரையில யாரும் ஊரை விட்டு வெளியே போக கூடாது. நாட்டாம ஊர்காவல் போடணும். ஊருக்குள்ளேயும் நமக்கு தெரியாம புதுசா யாரும் வரக்கூடாது. இதெல்லாம் என்னோட அபிப்பிராயங்கள். இதோட நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சாஸ்திரிகள் பேசி முடிச்சாரு. இதுலத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த விஸ்வநாதனுக்கு அவருடைய பேச்சை எந்த தினசுல எடுத்துக்கிறதுனே தெரியல. நாட்டாமையும், சாமி சொன்னதை கேட்டீங்கல்ல, போங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. அவர் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்காரு. நம்மள யாரும் எடுத்திருந்தா அதை திரும்ப கொண்டு வந்து வச்சிடணும். என் வீட்டு தின்ன அதுக்காக தயாரா இருக்கும். அட, இங்க கொண்டு வந்து வைக்க தயக்கமா இருந்துச்சுன்னா எந்த கணத்துல இருந்து நீங்க எடுத்தீங்களோ
அந்த கிணத்துலயே வீசிருங்க, இவ்வளவுதான் சங்கதி, எல்லாரும் போகலாம். நாட்டாம பேச்ச முடிச்சுக்கிட்டு கூட்டத்தையும் கலைச்சாரு. விஸ்வநாதன் சிரிச்சான். அவனுக்கு எல்லாமே வேடிக்கையா இருந்துச்சு. சாஸ்திரிகளும் இதை கவனிச்சாரு. மாமா, உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னா. சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியபடியே சாஸ்திரிகள் அவனோட ஒதுங்கினாரு. உங்களை பார்த்து சிரிக்கிறதா இல்ல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆரம்பிச்சான். சௌகரியம் போல செய்யி அப்படின்னு அவன் எதிர்பார்க்காத ஒரு பதில கொடுத்தாரு சாஸ்திரிகள். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம எந்த காலத்துல இருக்கோம்? சப்த மாதாக்கள், அவ இந்த அம்பால அடைய வழி காட்டுறவா, அவளுக்கு கோயில், அவளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஹாரி பாட்டர் கதை மாதிரி எல்லாம் இருக்கு. ஆமா, யார் இந்த ஹாரி பாட்டர்? மாமா, இங்க அம்புலி மாமா அப்படின்னா அமெரிக்கால ஹாரி பாட்டர், ஒரே மாய மந்திரம்னு சாகசம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பையனோட கதை அது. இதை கேட்டதும் சாஸ்திரிகள் சிரிச்சுட்டு, உனக்கு உதாரணம் சொல்ல கூட அமெரிக்கா விஷயம் தேவைப்படுறது போல இருக்கு. அப்படி இல்ல, நம்பும்படியா எதுவும் இல்ல, அததான் சொல்ல வந்தேன். மறுபடியும் சாஸ்திரிகள் சிரிச்சாரு. ஆமா, இங்க எது ஓம் வரையில நம்பும்படியா இல்ல, எல்லாமே தான். ஒரு காலத்துல இங்க கோயில் இருந்திருக்கு, அப்புறம் அது யாரோ வெறுப்புல இடிச்சிருக்கா, அது ஒரு விஷயம். இப்ப என்னடானா 7 பேரும் திரும்ப பிறந்திருக்கா, அவ இங்க வந்து தங்களுக்கு தாங்களே பூஜை செஞ்சுக்க போறா, கோயில் கட்டணும், அப்படி இப்படின்றதெல்லாம் பேத்தலா இல்லையா மாமா? அவனுடைய அந்த கேள்வியால நரைத்த புருவத்தை வளைச்சி ஒரு தினுசா பார்த்தாரு சாஸ்திரி. பதில் சொல்லுங்க. அப்படி பார்த்தா எப்படி? சரி, பதிலுக்கு நானும் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கவா? தாராளமா கேளுங்க. ஆதி காலத்துல கல்வி ஞானம், கேள்வி ஞானம்னு எதுவுமே இல்லாத நிலையில மனுஷங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுண்டா, பிறகு செத்தும் போனா இல்லையா? இப்ப எதுக்கு ஆதி கால கேள்வி எல்லாம்? சும்மா சொல்லுப்பா. சரி, ஒத்துக்கிறேன். அப்போ அடிச்சுண்டா செத்தும் போனா, இப்பவும் அப்படி அடிச்சுண்டு சாகுறோமா இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரேல்? கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்பவும் மனுஷன் நான் தான் வசதி, நீ தான் தாழ்த்துன்னு சொல்லிட்டு உன் நாட்டை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு சாகராளா இல்லையா? சாகராதான். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் அதனாலதான் வந்துகிட்டு இருக்கு. அப்படி வா வழிக்கு. ஈரானுக்கும் சரி அமெரிக்காக்காரனுக்கும் சரி அன்புதான் உயர்ந்தது. அடிச்சுண்டு செத்து போறது காட்டு முன்னாடி தரன்றது தெரியுமா தெரியாதா? விஸ்வநாதன் பதில் சொல்ல முடியாம அது அப்படின்னு தடுமாற ஆரம்பிச்சான். பதில மட்டும் சொல்லு, நல்லாவே தெரியும். ஏன் தெரியாம? அந்த பக்கம் இயேசுநாதர் ஒரு கணத்துல அரைஞ்சா மறுகணத்தை காட்டுன்னு சொன்னான். இந்த பக்கம் நபிகள் ஒரு குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறவன் அவன் கையில இருக்கக்கூடிய சவுக்கு கீழே விழுந்துருச்சுன்னா அடுத்த வாழை கூப்பிட்டு எடுத்து கொடுக்க சொல்லக்கூடாது, அவனே தான் இறங்கி அதை கையால் எடுக்கணும். பிரத்தியாருக்கு சிரமமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இவாளெல்லாம் அவளை ஃபாலோ பண்றவ தானே? ஆமா, இல்லனா என் நாடும் என் மக்களும் தான் வசதி, நீ கீழானவன் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன் சண்டை போட்டுக்கணும்? இப்ப நான் உன்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். மனித நேயம் தான் பெருசுன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லா மதங்களும் மத தலைவர்களும் அன்பாதான் இருக்க சொல்லியிருக்கா. குறைந்தபட்சம் ஒத்துமையா இருக்க முடியாட்டியும் சண்டை போட்டுக்காமலாவது இருக்கலாம். அப்படி இருக்கவும் முடியும். ஆனா அப்படியெல்லாம் நம்ம இருக்கோமா என்ன? விஸ்வநாதன்ட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. இதை நான் அமெரிக்கா ஈரானுக்கு மட்டும் சொல்லல, இங்க இருக்கக்கூடிய இலங்கையை எடுத்துக்கோ, நம்ம ஊர்லயும் ஜாதி கலவரங்களை எடுத்துக்கோ, யாரு என்ன சொல்லல. பஸ்ஸுக்கு பஸ் திருக்கூர்ல எழுதி போட்டிருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் அவை சொன்னதையும் நாலடியார் சொன்னதையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தெருவுக்கு ஒரு கோயில் இருக்கு. கஷேத்திரங்களுக்கும் பஞ்சம் இல்ல. இருந்தாலும் நாமளும் அடிச்சுக்கிறோம் தானே. நம்ம கிட்டையும் ஒத்துமை இல்ல தானே. காட்டு மிராணிகளுக்கு கல்வி அறிவு இல்ல, ஞானம் இல்ல, அதனால அடிச்சுண்டா. ஆனா இன்னைக்கு எல்லாம் இருந்தோம், எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருந்தோம், நாமளும் அடிச்சுக்கிறோமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் வானம் கொடுக்கிற மழை தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிறோமே. தண்ணின்றது பொதுவானது, அது தனக்கு தான் வேணும்னு இங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் பேசிக்கிறது இல்லையா? பக்கத்து மாநிலத்துக்காரன் தண்ணிக்காக கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சும் தண்ணி தர மாட்டோம்னு சொல்றது இல்லையா? சாஸ்திரிகள் என்ன சொல்ல வர்றாருன்னு விஸ்வநாதனுக்கு சுத்தமா புரியல. ஆனாலும் தான் வசமா மாட்டிக்கிட்டோன்றது மட்டும் தெளிவா புரிஞ்சுது. மாமா, இப்ப இந்த உதாரணங்கள்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த 7 பெண்களும் சப்த கன்னிகளா பிறந்து வந்திருக்காங்க. கோவில் கட்டி வழிபாடு செய்ய போறாங்கன்னு சொன்னதெல்லாம் பேத்தல்னு சொன்னல. நான் உன்னை பார்த்து கேள்வி கேட்ட விஷயங்கள் மட்டும் அற்புதமான விஷயங்களா? இது பேத்தல்னா அதை என்னன்னு சொல்றது? இது என்ன மாமா பேச்சு? உலகம்னு ஒண்ணு மனுஷனுக்கு தெரிய வந்த நாள்ல இருந்து இதுதான் நிலைமை. யுத்தம் இல்லாத காலம்தான் ஏது? எல்லாம் சரிதான்ப்பா. பூஜை புனஸ்காரங்கள்னு அமைதி கட்டுப்பாடுன்னு
நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லியும் ஆடியும் பாடி நடக்கிற விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு தானே இருக்கு. நிச்சயமா இதை மட்டும் குதர்க்கமா பார்த்து கேள்வி கேட்ட நீ மற்ற விஷயங்களை பார்த்து என்னைக்காவது புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டதுண்டா? இதுக்கு மட்டும் கேள்வி கேட்கறியே, இது என்ன நியாயம்? இங்க பாருங்க மாமா, மனுஷன் அடிச்சுக்க காரணம் சுயநலம், அறியாம சிலரோட தப்பான வழிகாட்டுதல்னு காரணங்கள் நிறையவே இருக்கு. அதை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்க முடியறது. ஆனா சுவாமியோட விஷயங்கள் அப்படி கிடையாது இல்ல. சுவாமி இருக்காருன்னா எல்லாரும் போட்டி போறாமன்னு அடிச்சுக்கிறது விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது நியாயம்னு உங்களுக்கு தோணுதா? அவர் பெரிய சுப்ரீம் பவர்னா ஒரு நொடியில உலகத்தை அமைதியா மாத்திரலாமே. எங்கப்பா, சின்ன கிராமத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர நான் ஆசைப்படுறேன், அதுவே என்னால முடியல. இத்தனை கேள்வி நீ கேட்டுக்கிட்டு இருக்க, ஆனா உலகமே மாறணும்னு மட்டும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியே. இங்க பாருங்க மாமா, என் வரையில இவ்வளவு தூரம் நம்ம கண்டதை பேசிக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. சுவாமி நினைச்சா ஒரு நொடியில நேர்ல வந்துட்டா எல்லாமே சரியாயிட போகுது. விஸ்வநாதனோட பேச்சு கேட்டதும் அந்த நிலையிலையும் அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. உங்களை மாதிரியான ஆட்கள் ரொம்ப முக்கியமான கட்டத்துல இப்படி சிரிக்கிறது ஒரு மேனரிசமா வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, பொட்டில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லுங்க மாமா. நான் உங்களை பார்த்து இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன், நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? உன் வயசுல இப்ப நீ கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நானும் கேட்கறதுக்கு ஆசைப்பட்டதுண்டு. ஆனா அப்புறம் போக போக எனக்கு ஏற்பட்ட ஞானத்துல ஒரு விஷயத்த நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பார்த்துக்கவே எனக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுறது. அப்படி இருக்கும்போது கடவுளை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைச்சிட்டு நான் அதை விட்டுட்டேன். அப்ப நீங்க கடவுளை பார்த்தது இல்ல, எதுக்கு பார்க்கணும்? அவர் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா நீங்க? இங்க பாருங்க விஸ்வநாதன், நீங்க இருக்கீங்க இல்லைன்ற விஷயத்த கண்ணாடியில உன்னை பார்த்த பிறகுதான் நீயே ஒத்துக்கிற. விதண்டாவாதம் பண்ணக்கூடாது மாமா. கண்ணாடியில நான் என்ன பார்த்துக்கிறது நான் இருக்கேன்னா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பாக்குறேன். அப்படி வா வழிக்கு. நான் இந்த கன்னிப்பட்டிக்கு வந்திருக்கிறது அப்படி கன்னிமார்கள் 7 பேரும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இல்லம்மாமா, நீங்க என்ன ரொம்ப குழப்பறேன். நான் குழப்பல, நீ தான் குழம்பி போற. சரி தெளிவுபடுத்துங்கோ. அப்போ முதல்ல கேள்வி கேட்கறத நிறுத்து. இது என்ன மாமா, கேட்டா தானே விடை கிடைக்கும்? இங்க பாரு, நீ கேள்விக்கு விடை கேட்கல, விடைக்கு கேள்வி கேட்கற. புரிஞ்சுக்கோ. நடக்கிறத மௌனமா கவனி. எல்லாத்துக்கும் காட்சியை தேடாத. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நீ உன் அப்பாவுக்கு தான் பிள்ளைங்கிறது நம்பிக்கை அடிப்படையில ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மறுத்தா நஷ்டம் நம்ம மனசுக்கு தான். இப்ப சொல்றேன், இங்க அந்த சப்த மாதாக்களோட சக்தி தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சாச்சு. 6 குளம் மாதிரி அவளும் ஒரு சக்தி. அவளை அண்டி நம்மளை மேம்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். புலன்களை நம்பி பேசுறது விட்டுடணும். நீ எந்த புலனை நம்புறியோ அது எப்ப வேணாலும் ரிப்பேர் ஆகலாம். அதுவே ஒரு ஓட்ட உடைசல் தான். ஓட்ட உடைசலான ஒண்ணுல எந்த ஒரு பெரிய உண்மைகளையும் புரிஞ்சிக்க முடியாது. அறிவு வேற, ஞானம் வேற. நீ அறிவை தாண்டி வரமாட்டேங்கிற, வர ஒன்னால முடியல. ஆனா காலப்போக்குல உனக்கு ஏற்பட போற அனுபவங்கள் உன்னை வர வைக்கும். பொதுவுல கடவுள் விஷயங்கிறது புரிஞ்சுன்னு இறங்குற விஷயம் கிடையாது, இறங்கினா தானே புரிய வரக்கூடிய விஷயம். அது ஞாபகத்துல வச்சுக்கோ. சாஸ்திரிகள் ஒரு போடு போட்டுட்டு திரும்பினாரு. நாட்டாமையும் அவ்வளவு விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. சாஸ்திரிகள் சொன்னது 100க்கு 100 சரின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டாரு. என்ன நாட்டாம, எதுக்கு இந்த கும்பிடு? அந்த பிள்ளைகிட்ட சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எவ்வளவு ஞானம் இருந்தா இப்படி பேச முடியும்னு நினைச்சேன், அதான் உங்களை கும்பிட்டேன். அதெல்லாம் பெரிய வார்த்தை. வாங்க நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். நிச்சயமா. அதே சமயம் உங்ககிட்ட எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்குமா? கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன். ஒண்ணுமில்ல, அந்த சப்த கண்ணிங்க பெரிய சக்தி வாய்ந்த சாமிங்க தானே, அதுல என்ன சந்தேகம்? அவங்களையே சிலரால திருட முடியுதே, அது எப்படி? திருட்ட ஒரு சாகசம் நினைச்சு இப்படிதான் கேட்பீங்க. நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு கண்ணாமூச்சி. அவங்க விளையாடி பாக்குறாங்க நாட்டாம. நம்ம கிட்ட விளையாடி அவங்களுக்கு என்ன சாமி ஆக போகுது? நம்ம அம்மா நிலாவை காட்டியும் நாய் பூனையை காட்டியும் தான் நமக்கு சோறு ஊட்டினாங்க இல்லையா? ஆமா, நாம பேசாம சாப்பிட வேண்டியது தானே. ஏன் அவங்க நிலாவையும் பூனையும் காட்டினாதான் சாப்பிட்டோம்? அது அந்த வயசுக்கு சாப்பிட்றதுல ஒரு சோம்பேறித்தனம். அதோட அருமையும் நமக்கு அப்ப தெரியாது. அதனாலதான். அதுக்காக அம்மா அவங்கள விட்டுட்டாங்களா? விளையாட்டு காட்டியாவது சாப்பிட வச்சாங்க இல்லையா? ஆமா, சரி, அம்மா விளையாட்டு காட்டினது அவங்களுக்காகவா இல்ல நமக்காகவா? இதுல என்ன சாமி சந்தேகம்? நமக்காக தான். நாட்டாம இங்கேயும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சாஸ்திரிகள் அந்த பதில சொன்ன மறுநொடி நாட்டாம திக்கு முக்காடி போயிட்டாரு. திரும்பவும் கைகளை குப்பினாரு. கண்கள்ல ஜலத்தாரை. நாட்டாமைக்கு விளங்கிருச்சு. ஆனாலும் விஸ்வநாதனுக்கு மட்டும் மனசு நிறைவேறவே இல்லை. சாஸ்திரிகள் ஏதேதோ சொல்லி தன்னை வாய அடைக்கிறதா அவன் நினைச்சான். சரி,
நடந்ததை கூர்ந்து கவனிக்கலாம் அப்படின்னு இறுதியா ஒரு முடிவுக்கும் வந்தான். அத்தியாயம் 5. மாலை நேரமும் வந்துருச்சு. மலையடிவார்த்த கிராமம்ன்றதுனால அஸ்தமனம் கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு கன்னிப்பட்டியில தொடங்கிருச்சு. லேசான பனிப்பொழிவும் தென்பட ஆரம்பிச்சது. ஊர் ஜனங்களுடைய நடமாட்டமும் அப்படியே குறைஞ்சி அடங்க தொடங்குச்சு. அங்கங்க பட்டிகள் அடைக்கப்பட்டிருந்த ஆடு மாடுகளுடைய கத்தலும் கனைப்பு ஒளியும் தவிர பெருசா ஆரவாரம்னு எதுவுமே இல்ல. மொத்தத்துல அமைதிக்கு இலக்கணமா கன்னிப்பட்டி இருந்தது. பேச வேண்டிய எல்லாத்தையும் தான் பேசி முடிச்சிட்டோம். நாட்டாம நாராயண சிவம் வீட்டுக்கு முன்னாடி கட்டில் போட்டு அதுல கருப்பண்ணசாமி மாதிரி காலை நீட்டி உட்காந்துட்டு இருந்தாரு. முகத்துல ஒரு விதமான கவலையும் கலக்கமும் தென்பட்டுச்சு. இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு அவர்கிட்ட நிறையவே இருந்தது. சிலையை கடத்திட்டு போனவன் கொண்டு வந்து வைப்பானா, இல்ல இதுதான் சாக்குன்னு ராவோட ராவா ஊற விட்டு ஓடிடுவானா? நாட்டாமைக்கு குழப்பம்தான் அதிகமா இருந்தது. இருந்தாலும் ஊர் முழுக்க காவல் போட்டது கொஞ்சம் அவருக்கு தெம்பு கொடுத்துச்சு. கையில தீப்பந்தத்தோட வடக்கு வெளி காவலாட்கள் அவர் கடந்து போகும்போது ஹோய் ஹோய்னு சத்தம் போட்டுக்கிட்டே கடந்து போனாங்க. அவங்கள பார்த்ததும் கவனமா இருங்கடா, நிதானமா பார்த்து நடங்க அப்படின்னு அவங்கள முடுக்கி விட்டாரு. அந்த சமயம் ஜீப் சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தாரு. வந்தது விஸ்வநாதன். அவனை பார்த்ததும் வாங்க தம்பி அப்படின்னு வரவேற்பும் கொடுத்தாரு. விஸ்வநாதனும் அவரை நெருங்கி வந்து உட்கார்ந்தான். உள்ள பார்த்தான். யார பாக்குறீங்க? ஐயர் சாமியா? ஆமா. அவர் அப்பவே மந்திரம் சொல்றேன்னு ஆத்து பக்கம் போயிட்டாரே. அப்படியா? ஆமா. கூட காவலுக்கு கந்தனும் போயிருக்கான். சரிதான் போங்க. ஆமா, ஊருக்கு போனாரே ஐயரும் அவருடைய பொண்ணும், அவங்கெல்லாம் வந்துட்டாங்களா? விஸ்வநாதன் கேட்டான். இன்னும் இல்ல, அநேகமா கடைசி வண்டிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நாட்டாமையோட பதில தொடர்ந்து விஸ்வநாதன் எழுந்து ஜீப்பை நோக்கி நடந்தான். என்ன தம்பி வந்தீங்க, கிளம்பிட்டீங்க? ஆத்தங்கரைக்கு போறேன், வரீங்களா? அதுவும் சரிதான். இங்க உட்காந்து நான் என்ன பண்ண போறேன்? சாமி மந்திரம் சொல்றதையாவது பார்க்கலாம் வாங்க அப்படின்னு 2 பேரும் ஜீப்ல வந்து ஏறிக்கிட்டாங்க. ஜீப் சீறி பாய ஆரம்பிச்சது. வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது, தம்பி நீங்களும் ஐயமார் தானே அப்படின்னு நாட்டாம பேச ஆரம்பிச்சாரு. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, கருப்பு சட்டக்காரங்க மாதிரி வளைச்சு வளைச்சு கேள்வி கேக்குறீங்களே, அதுதான் கேட்டேன். படிச்சிருக்கேன்ல, புத்தி கேள்வி கேக்குது. ஆனா பளிச்சுன்னு தான் யாராலையும் பதிலே சொல்ல முடியல. விஸ்வநாதன் சொன்னான். அதுவும் சரிதான். அதுலயும் இப்ப நடக்கிற விஷயங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாமி சொன்ன மாதிரி இங்க ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் நடக்கிறதாக தான் நானும் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ஊரோட அமைதி போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன தம்பி சொல்றீங்க? இப்போதைக்கு உங்க மக்கள் மட்டும்தான் இந்த காட்டு பக்கம் வந்து போறாங்க. இங்க கோயில் வந்துட்டா ஊர்கூட்டம் மொத்தமும் வர ஆரம்பிச்சிடும். இந்த மலைக்காடு என்ன ஆகுன்னு யோசிச்சு பாக்குறேன். சபரிமலைன்னு ஒரு மலை இருக்குது தெரியுங்களா? சாமி சரணம், அது தெரியாதுங்களா? நான் தான் வருஷம் மாலை போட்டுட்டு மலைக்கு போறேனே. ஒரு காலத்துல அந்த மலை பக்கம் யாருமே போக முடியாது, அவ்வளவு மிருக நடமாட்டம் இருக்கும். இப்போ அங்க காடே கிடையாது. பம்பை நதியிலையும் மலமா மிதக்கிறதா பேப்பர்ல படிச்சேன். மனுஷன் தன்னோட சுயநலத்துக்காக இயற்கையை காவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இது எப்ப தீருமோ தெரியல. விஸ்வநாதன் கிட்ட வெளிப்பட்ட அந்த வருத்தம் நியாயமாதான் நாட்டாமைக்கு தோணுச்சு. அவனை ஆச்சரியமா பார்த்தாரு. என்ன நாட்டாம, என்னடா இப்படி பேசணும்னு பாக்குறீங்களாக்கும்? ஆமா தம்பி, நீங்க பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. புரிஞ்சா சரி. சாமிக்கு கோயில் கட்டி அதுகிட்ட மழையை கொடு மட்டையை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க தேவையே இல்லை. காடுகளா வச்சுக்கிட்டாலே போதும், மழையும் காத்தும் தன்னால வரும். விஸ்வநாதன் பேசி முடிக்கவும் ஜீப் ஆத்தங்கரைக்கு வந்திருந்தது. தீப்பந்தத்தை தாங்கியபடி கந்தன் நின்றுட்டு இருந்தான். முன்னாடி மாதிரியே 7 கற்களை வச்சு அதுக்கு காட்டுப்பூக்களை போட்டு சப்த கண்ணிகளாக்கி பூஜைகளை முடிச்சிட்டு கண்ணை மூடி ஜெபிக்கிறதுல மூழ்கி போயிருந்தாரு சாஸ்திரிகள். பக்கத்துல இடுப்பு வேட்டியோடையும் திறந்த மார்போடையும் கையில பந்தத்தோடையும் கந்தனை பார்த்தப்போ அமெரிக்க சுதந்திர தேவி சிலைதான் விஸ்வநாதனுக்கு சற்று ஞாபகம் வந்துச்சு. ஜீப்பை விட்டு இறங்கி அவரை நெருங்கினா. நாட்டாமையும் நடந்தாரு. அவங்க 2 பேரும் வரக்கூடிய அரவன் கேட்டதும் கந்தன் அதை கவனிச்சுட்டான். சாஸ்திரிகள் ஜப தபத்திலிருந்து விலகி கண்களை திறக்கவே இல்லை. என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்ற மாதிரி அவருடைய தோற்றமும் அவருடைய அமைதியும் அங்க தென்பட்டுச்சு. அப்ப பார்த்து ஆற்றோட மறுக்கரையில மினி பஸ்ஸோடைய ஹெட்லைட் வெளிச்சமும் தெரிய ஆரம்பிச்சது. விஸ்வநாதனை ஆர்வம் பற்றிக்க ஆரம்பிச்சது. அதுல ரம்யாவும் சாமநாத குருக்களும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சபடியே பார்த்தான். திபு திபுன்னு பஸ்ஸை விட்டு கூட்டம் இறங்க ஆரம்பிச்சது.
தூரத்துல இருந்து நாட்டாமையும் இதை கவனிச்சாரு. கடைசி வண்டி வந்துருச்சு, அந்த சாமி வந்திருக்காரா இல்லையான்னு தெரியலையே சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மறுக்கரைக்கு மேல கொலுசும் வளையலும் குலுங்கக்கூடிய ஓசைகள் கேட்க ஆரம்பிச்சது. சாஸ்திரிகளுடைய மகள்களான அந்த 7 பேரோட வருகையும் பளிச்சுன்னு தெரிஞ்சது. அழுத்தமான பாவாடை தாவணையில 4 பேரும், திருத்தமான புடவைக்குள்ள முதல் 3 பேரும் இருந்தாங்க. ஆற்றை பார்த்ததும் உற்சாகமாகிட்டாங்க. கரை வெளியில கொலுசு கால்களை பதிய வச்சு சந்தோஷமா சிலிர்க்கவும் ஆரம்பிச்சாங்க. குருக்களும் கூடவே தான் இருந்தாரு. பார்த்து நிதானமா இறங்கி நடந்து வரணும் அப்படின்னு சொன்னவரு தலைக்கு மேல ஒரு பெரிய பெட்டியை வச்சிருந்தாரு. அவங்களுடைய கைகள்லயும் ஆளுக்கு ஒரு துணிப்பை இருந்துச்சு. நாட்டாம அந்த ஐயரும் வந்துட்டாரு அப்படின்னு உற்சாகமா கூவினான் விஸ்வநாதன். ஆமா ஆமா, இவங்களும் வந்துட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி என்னதான் நடக்க போகுதோ தெரியல, ஏது நடக்க போகுதோ தெரியல. நாட்டாம கைய உதறிக்கவும் செஞ்சாரு. அவங்க எல்லாரும் முழுங்கால் அளவு ஆற்று நீர்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. தண்ணி ஏற்படுத்தின சிலிர்ப்பை ரசிச்சபடியே தான் சிரிச்சபடி நடந்து வர ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல ஒரு மோட்டார் பைக் ஒன்று அந்த கரை பக்கமா வந்து நிக்கிறதையும் அதுல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் இறங்குறதையும் கூட துல்லியமா பார்க்க முடிஞ்சது. விஸ்வநாதனுக்கு புரிஞ்சு போச்சு. விசாரணை கைதி காணாம போனது தொடர்பா தான் கிட்ட விசாரிக்க வராங்கன்னு விஸ்வநாதனுக்கு தெளிவா புரிஞ்சுது. அதுக்கு இதுவா நேரம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டான். அந்த சப் இன்ஸ்பெக்டர் தனது மோட்டர் பைக்கை ரொம்ப வேகமா ஆற்றுக்குள்ளே விட்டாரு. அதுவும் தடன்னு ஆற்றுக்குள்ள பாதி சக்கரங்கள் மூழ்கக்கூடிய அளவுக்கு மூழ்கி ஓடி கரையும் ஏறிச்சு. அதே சமயம் பைக் தன்னோட பக்கத்துல கடந்து போன அதிர்ச்சியில மகேஸ்வரி தன்னோட துணிப்பைய நழுவ விடவும் அது ஓடக்கூடிய ஆற்றுல விழுந்து ஓட ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் ஐயோ என் பையி அப்படின்னு மகேஸ்வரியும் பின்னாலேயே ஓட ஆரம்பிச்சா. மற்றவங்க அதை பார்த்து அவளை தடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த துணிப்பை ஆழமான பகுதிக்குள்ள போயிருச்சு. மகேஸ்வரியும் அந்த பக்கம் அப்படியே போக மகேஸ்வரி தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சா. இதை பார்த்து விஸ்வநாதனுக்கு பகீர்னு ஆயிருச்சு. என்ன சார், நீங்க உங்க மோட்டர் பைக் வீரத்தை காட்ட இதுவா நேரம்? இப்ப பாருங்க எப்படி ஆயிருச்சுன்னு அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் கடிஞ்சிக்கவும் செஞ்சான். அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கும் தன்னோட தவறு புரிய ஆரம்பிச்சது. அப்படியே பைக்கை போட்டுட்டு ஆற்றிலையும் வேகமா இறங்கினாரு. இவ்வளவு கலைபுரங்களுக்கு நடுவுலையும் பஞ்சாபகேச சாஸ்திரிகள் கண்ணை திறக்கவே இல்லை. விஸ்வநாதனும் பின்னாடியே போக ஆரம்பிச்சான். துணிப்பையும் மகேஸ்வரியும் அலைப்புறல உருண்டுகிட்டு இருந்தாங்க. சப் இன்ஸ்பெக்டர் அசுர வேகம் எடுத்து அவளை நெருங்கினாரு. அந்த மலையாறு அப்படியே வளைஞ்சு திரும்பக்கூடிய இடமா அந்த இடம் இருந்துச்சு. பின்தொடர்ந்து போன விஸ்வநாதனை ஒரு குட்டி பாறை தடுத்து தலை குப்புற விழவும் வச்சுது. அதுக்கு மேல எழுந்து ஓட அவருடைய கால்கள்லையும் சக்தி இல்லை. எலும்பு முறிஞ்ச மாதிரியான ஒரு சப்தம். ஆனா அந்த சப் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி எட்டி பிடிச்சி அவளை கட்டி அணைச்சபடியே கரை ஓரமா ஒதுங்கி அப்படியே ஒரு பாறையில போய் விழுந்தாரு. அவர் மேல ஏராளமான தண்ணியை குடிச்சிட்ட மகேஸ்வரி அரை மயக்க நிலையில கிடந்தா. சில நிமிஷங்கள் வரைக்கும் அவருக்கே ஆசுவாசம் தேவைப்பட்டுச்சு. பிறகுதான் ஒரு மாதிரி நிமிர்ந்து எழ முடிஞ்சது. பாறை மேல அதுலயும் அவர் மார்பை ஒட்டி தான் மகேஸ்வரி முகம் புதைச்சபடி கிடந்தா. அவரு தன்னுடைய நிலையை உணரக்கூடிய சமயத்துலதான் இளமை ஒரு இனம் புரியாத அவஸ்தையை அவருக்குள்ள ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அவளுடைய கன்னத்தை தட்டி அவளை எழுப்ப முயற்சி பண்ணாரு. அவளும் மலங்க கண் விழிச்சா. புடவையோட மேலாக்கு விலகி ரவிக்க முழுக்கவும் ஈரமாகி கண்ணுக்கு பளிச்சுன்னு பட்டுச்சு. ஒரு நொடி பொழுதுதான் அது சப் இன்ஸ்பெக்டர் பார்வையிலையும் பட்டுச்சு. இருந்தாலும் அந்த இக்கட்டிலையும் அவருக்குள்ள இனம் புரியாத ஒரு அவஸ்தை. அவளும் வெக்கமும் நாணமுமா அதை சரி செஞ்சுக்கவும் ஆரம்பிச்சா. ஐ எம் சாரி மேடம், ஐ எம் சாரி அப்படின்னு பதற்றியபடியே அங்கிருந்து எப்படி நடக்கிறதுன்னு தெரியாம சுற்றிலும் பார்த்தாரு. அதுக்குள்ள மகி எங்க இருக்க, நாங்க இங்க கரையில இருக்கோம் அப்படின்னு குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க சகோதரிகள். அந்த குரல் ரொம்பவே தேஞ்சு வந்துதான் அவ காதுகள்ல விழுந்துச்சு. அப்போ நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோன்றத அவ புரிஞ்சுக்கவும் செஞ்சா. சப் இன்ஸ்பெக்டர் குரல் வந்த திக்கு நோக்கி கரை ஓரமா நடக்க ஆரம்பிச்சாரு. பின்னாடியே அவளும் நடந்தா. இருந்தாலும் ஓடிப்போன துணி பைக்காக ஒரு பார்வையும் பார்த்தா. அதை கவனிச்ச சப் இன்ஸ்பெக்டர் என்ன அப்படின்னு கேட்டாரு. என்னோட துணிப்பை, அது போனா போகட்டும், இல்ல அதுலதான் என்னோட துணியெல்லாம் இருக்கு, வேற துணி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவும், இட்ஸ் ஓகே, நான் வாங்கி தரேன், வாங்க, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க
அப்படின்னு சொன்னாரு சப் இன்ஸ்பெக்டர். ஐயோ, அதுல ஸ்லோக புத்தகமெல்லாம் இருந்துச்சு, ஒரு பவழ மாலையும் கூட இருந்துச்சு. அவளுடைய சின்னங்களை தொடர்ந்து அவளை ஒரு முறை முளைச்சவரு, சரி நீங்க போங்க, நான் எங்கேயாவது அது கரை ஒதுங்கி இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ள கெந்தி கெந்தி நடந்தபடி விஸ்வநாதனும் பின்னாடியே குருக்களும் வந்துட மகேஸ்வரி ஓடி போய் அப்பாவை கட்டிக்கிட்டா. சப் இன்ஸ்பெக்டர் திரும்பவும் ஆற்றோரமா நடக்க ஆரம்பிச்சாரு. ஹலோ சார், எங்க போறீங்க? அந்த துணிப்பையை தேடிதான். போகட்டும், விட்டுருங்க, அது இந்நேரம் எங்கேயோ போயிருக்கோம். அந்த பொண்ணு சொன்னா கேட்க மாட்டேங்குது, கொஞ்ச தூரம் போய் பாக்குறானே அப்படின்னு பதில கொடுத்தாரு சப் இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டர் பதிலோட ஆற்றங்கரை ஓரமா கொஞ்சம் வேகமா நடக்கவும் ஆரம்பிச்சாரு. சரளை கற்கள் மேலும் கூழாங்கற்கள் மேலையும் அவருடைய பூட்ஸ் கால்கள் நர நரன்னு மிதிச்சு நடக்க ஆரம்பிச்சது. கரையில பஞ்சாபகேச சாஸ்திரிகள் பக்கத்துல எல்லாரும் கூடி நின்னாங்க. குளிர்காற்றுக்கு மகேஸ்வரி உடம்பு பெருசா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. விஸ்வநாதன் ஜீப்ல இருந்த சீட் கவரை எடுத்து அவளை போத்திக்க சொல்லிட்டு ரம்யாவை பார்த்தான். அவன் முகத்துல அவனுடைய உதவிக்காக நன்றி உணர்ச்சிகள். நாட்டாம நடந்த எல்லாத்தையும் சொல்ல தொடங்கினாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, உங்களை எல்லாம் பார்க்கும் போது அந்த சப்த மாதாக்களை இங்க வந்துட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனா மறுக்கரையில கால் வைக்கிறதுக்கு முன்னாடி உன் துணிப்பையையும் பொன்னையும் தண்ணி இழுத்துட்டு போயிருச்சாத்தா அப்படின்னு மகிய பார்த்து நாராயணசிவம் கொஞ்சம் சோகமா சொன்னாரு. அதை விடுங்க, அப்போ கிணத்துல இருந்த சிலையை எடுத்துட்டு போனது யார நாட்டாம அப்படின்னு ஏராளமான அதிர்ச்சியை வெளிக்காட்டினாரு சாமிநாத குருக்கள். இதுக்கு நடுவுலையும் பஞ்சாபகேச சாஸ்திரிகள் கண்ணை திறக்கவே இல்லை. எது ஜபம் எது தவம் அப்படின்றதுக்கான இலக்கணத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆத்தோரமா போன சப் இன்ஸ்பெக்டர் என்ன ஆனார்னே தெரியல. விஸ்வநாதன் நொண்டவே ஆரம்பிச்சிட்டான். நாராயணசிவத்துக்கு ஒரு மாதிரி குழப்பமா தான் இருந்துச்சு. தீப்பந்தத்தை பிடிச்சபடி எந்தவித உணர்ச்சிகளையும் காட்டாதபடிக்கு நின்றுட்டு இருந்த கந்தனை பார்த்தவரு, இளைய கந்தா, அந்த பந்தத்தை கொடுத்துட்டு இல்லைன்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் அந்த போலீஸ்காரைய என்ன பாடுறா அப்படின்னு நாராயணசிவம் சொல்லவும் அவனும் அரமனசோட கரையோரமா தீப்பந்தத்தோடு நடக்க ஆரம்பிச்சான். அவனை பார்க்கவும் விஸ்வநாதனுக்கு என்னவோ போல இருந்துச்சு. அதே ஊரை சேர்ந்தவன் மலர் விழியை தேடும் போது வேகம் காட்டினான், இப்போ எனக்கு என்ன நிக்கிறானே அப்படின்னு தோணவும் செஞ்சுது. இதுக்கு நடுவுல இடையிட்டா ரம்யா. உங்களுக்கு கால் அடிபட்ட மாதிரி இருக்கு. ஆமா ரம்யா, ரொம்ப வலிக்குது. அநேகமா பிராக்சரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் விஸ்வநாதன் சொல்லவும் அவ குனிஞ்சி அவனுடைய காலை தொட்டு பார்த்தா. அந்த நொடி மின்சாரம் பாஞ்சது போல விஸ்வநாதனுக்கு இருந்துச்சு. இங்கேயா இங்கேயா அப்படின்னு கேட்டபடி அவ வருடி விடவும் ஆரம்பிச்சா. அது ரொம்பவே இதமா தான் இருந்துச்சு விஸ்வநாதனுக்கு. மந்திரம் போட்டது போல வலியும் நொடியில விலக ஆரம்பிச்சது. பழைய மாதிரி அந்த இடத்துல ஒரு புது தெம்பு. காலை உதறினா. ரம்யாவை கொஞ்சம் பிரமிப்போட பார்த்தான். என்ன அதிசயம், உயிர் போற மாதிரி வலிச்சுது, நீ தொட்டோடனே சரியாயிடுச்சே விஸ்வநாதன் ஆச்சரியமா கேட்கவும், அப்போ என் கை என்ன மந்திர கையா அவ கிண்டலா கேட்டா. அப்கோர்ஸ், இதை நான் யார்கிட்டயாவது சொன்னா நம்பவே மாட்டாங்க. நீங்க வேற, எல்லாம் உங்களோட மனப்பிரம தான், வேற என்ன? விஸ்வநாதனுடைய கேள்விக்கு பதில் ரம்யாவை பக்கத்துல பரபரப்பா நின்றுட்டு இருந்த அந்த 6 பேர்கள்ல ஒருத்தியான கௌரி கிட்ட இருந்து வந்துச்சு. அதே சமயம் முற்றிலும் அந்த பகுதி இருட்டியும் போச்சு. நாட்டாமையும் குருக்களும் ஜீப் பக்கத்துல வந்து நின்னாங்க. ரம்யாவும் அவருடைய சகோதரிகளும் ஜீப்ல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. விஸ்வநாதன் மட்டும் சாஸ்திரிகள் பக்கத்துல போய் நின்றுகிட்டு கரையோரமா பார்த்தான். அவன் பார்த்துட்டு இருந்த நேரத்துல துணிப்பையோட சப் இன்ஸ்பெக்டரும் கந்தனும் அங்க தென்பட்டாங்க. தொலைவில் ஒரு புள்ளி போல முதல்ல தெரிஞ்சவங்க சில நிமிடங்கள்லேயே வந்து சேர்ந்தாங்க. ஜீப்ல இருந்த மகேஸ்வரி இதை பார்த்துட்டு இறங்கி ஓடி வந்தா. அந்த துணிப்பைய வாங்கி மார்போட அணைச்சிக்கவும் செஞ்சா. பதிலுக்கு ஒரு நன்றி பார்வையும் பார்த்தா. எப்படியோ பைய கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொன்னான் விஸ்வநாதன். அதுக்கு தலையாட்டான சப் இன்ஸ்பெக்டருடைய பார்வை பஞ்சாபகேச சாஸ்திரிகள் சில போல உட்கார்ந்து ஜபம் செஞ்சுக்கிட்டு இருந்ததால அவர் மேல போய் நின்னுச்சு. மிஸ்டர் விஸ்வநாதன், இவரு அப்படின்னு ஆரம்பிக்கவும், இவரா? இவர் மிஸ்டர் சாஸ்திரிகள் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இவ்வளவு அசம்பாவிதம் நடந்தும் கண்ணே திறக்கலையே, ஆச்சரியமா இருக்கே சப் இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. இவரு ஜபத்துல உட்கார்ந்துட்டா உடம்பு மேல பாம்பே ஏறினாலும் அவருடைய தவம் கலையாது. அதுலயும் சாஸ்திரிகளுக்கு ரொம்பவே திடமான சித்தம். நீங்க வாங்க, நம்ம வண்டி கிட்ட போய் பேசுவோம்
அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் ஜீப்பை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. குருக்கள் சாஸ்திரிகள் பக்கத்துல போய் நின்றுகிட்டு மெல்ல குரல் கொடுத்து பார்த்தாரு. மாமா மாமா, உங்களை தான். நான் சாமநாதம் வந்திருக்கேன். அழகிநல்லூர் போய் என் பெண்களை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். நீங்க செத்த கண் திறந்து பாருங்களேன். சாமநாத குருக்களுடைய வேண்டுகோள் பலிச்சது. சாஸ்திரிகள் மெல்ல கண் மலர்ந்தாரு. அப்படியே அண்ணாந்தாரு. நீளம் விலகி கருமை பரவிய வானம். நட்சத்திரங்கள் கண் சுமிட்ட ஆரம்பிச்சிருந்தது. ஆற்றுல ஒரு சலசல ஓட்டம். காது மடல் ஓரமா மோதக்கூடிய மலைக்காற்றுடைய சிலு சிலுப்பு. எப்போ வந்த சாமநாதா? அந்த அமைதிய மெல்ல பிளந்தது அவருடைய குரல். நான் அரை மணி நேரம் ஆகிறது. வந்த இடத்துல மகேஸ்வரிய துணிப்பைய ஆத்தோட போக தெரிஞ்சுது. நல்ல வேலையா சப் இன்ஸ்பெக்டர் தான் காப்பாத்தினாரு. என்னடா உளற? யாரை காப்பாத்துறது? சாஸ்திரிகள் கேட்கக்கூடிய துணியில வேறு மாதிரியான அர்த்தம். நான் நடந்ததை சொன்னமாமா, நான் உள்ளதை சொன்னேன். ஆமா, எங்க உன்னுடைய பெண்கள்? அதோ அந்த ஜீப்ல கை காட்டினாரு குருக்கள். பிறகு நிதானமா நடந்து ஜீப்பையும் நெருங்கினாரு. ஒரு நெடுமரம் போல கூடவே தீப்பந்தத்தோடு நின்னான் கந்தன். ஜீப்பை நெருங்கவும், நீ போ கந்தா அப்படின்னு அவனுக்கு விடை கொடுத்தாரு சாஸ்திரிகள். நாராயண சிவம் ஒரு புது பரிவோட சாஸ்திரிகளை பார்த்தவரா, சாமி இவர் சப் இன்ஸ்பெக்டர், ஒரு விசாரணைக்காக வந்திருக்காரு அப்படின்னு ஈர ஓடியோடு நிற்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரை காட்டினாரு. உங்க பேரு? என் பேரு மகேஸ்வரன். அந்த பதில் மகேஸ்வரிய சடார்னு தாக்கி திருப்பிச்சு. சந்தோஷம். இவரோட கஸ்டடியில காணாம போயிட்ட அந்த திருடனை பத்தி விசாரணை பண்ண வந்திருக்கீங்களா? ஆமா சாமி. இப்படி ராத்திரி வேலையிலேயே வர்றது? சாஸ்திரிகள் கேட்டாரு. மதியமே புறப்பட்டுட்டேன். வழியில பைக் பஞ்சர் ஆகிருச்சு. அதை சரி செஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த 7 பேரும் வரும்போது பொருத்தமா நீங்களும் வரணும் போல இருக்கே. சாஸ்திரிகள் சொன்னதோட உட்பொருள் விஸ்வநாதனை என்னவோ செஞ்சுது. சப் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரன் கீழே விழுந்து கிடந்த பைக்கை எடுத்து உதச்சி ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா அது மக்கார் பண்ண ஆரம்பிச்சது. எஸ்ஐ சார், போலீஸ் பைக்கை இங்க யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்க அப்படியே நிறுத்திட்டு வாங்க. என் ஜீப்ல ஏறிக்கோங்க. நாட்டாம வீட்டில் போய் 6 வரை பேசலாம் அப்படின்னு இடையிட்டு அவ்வளவு பெரியும் ஜீப்ல ஏற்றினான் விஸ்வநாதன். ஒருத்தர் மடி மேல இன்னொருத்தர் உட்கார்ந்து கொள்ள ஜீப்பும் புறப்பட்டுச்சு. விஸ்வநாதுக்கு பக்கத்திலேயே ஈர உடையோட மகேஸ்வரன் அப்படின்ற சப் இன்ஸ்பெக்டரும் உட்காந்துட்டு இருந்தாரு. மெல்ல திரும்பி பார்க்கவும் செஞ்சாரு. மகேஸ்வரி கொஞ்சம் குளிர்ல நடுங்கிற மாதிரி குன்றி போயிருந்தா. அவளும் அவனை பார்த்தா. அதுல நிறையவே வெக்கமும் இருந்துச்சு. விஸ்வநாதனுக்கு ஆக்சிலேட்டர்ல கால் வைக்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ரம்யா கைப்பட்டதும் அந்த கால் எப்படி சரியாச்சுன்ற கேள்வி அவன் மனசுக்குள்ள நுழைஞ்சு கொடன்னு குறைஞ்சுக்கிட்டு இருந்தது. குருக்கள் நாட்டாம கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நாட்டாம, உங்களை நம்பி நான் என் பெண்களை கூட்டிட்டு வந்துட்டேன். கோயிலை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருந்தாகணும். அது வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கிறதும் சரியா இல்லை. அதனால நாங்களும் சாஸ்திரி மாமாவும் தங்க ஒரு இடம் கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டவளா இருப்போம் அப்படின்னு ஓடக்கூடிய ஜீப்பு நடுவுல குருக்கள் சொன்னதும் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு நாட்டாம. உங்களுக்குன்னு ஒரு வீட்டை நான் மதியமே தயார் பண்ணிட்டேன். நாளைக்கு அந்த வீட்டுக்கு நீங்க குடி போயிடலாம் அப்படின்னு கண்களை சிமிட்டியபடி சொன்னாரு. ஜீப்பும் அலங்கி குலுங்கியபடி ஓட ஆரம்பிச்சது. ஊருக்குள்ள பேரமைதி. பக்கவாட்ட மரம் செடி கொடிகள்ல ஒளிந்திருந்த ராக்கோழிகளும் சில்வண்டுகளும் ஒளி எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு. ஜீப்போட ஹெட்லைட் வெளிச்சம் கன்னிப்பட்டி வீதிகள்ல விழும்போது அந்த 7 பேரும் கூர்ந்து பார்த்தாங்க. விஸ்வநாதத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்த சப் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரன் கூட கூர்ந்து பார்த்துட்டு, அந்த திருடன் இப்போ உங்க ஊருக்குள்ள எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொன்னதும் விஸ்வநாதனுடைய ஜீப் பிரேக் அடிச்சு நின்றுச்சு. என்ன சார், நீங்க ஏன் வண்டி நிறுத்துறீங்க? பின்ன என்ன சார், அந்த திருடன் இந்த ஊர்ல இருக்கானா என்ன அர்த்தம்? ஊரை சுத்தி நாட்டாம காவல் போட்டிருக்காரு. ஒரு நபர் கூட யாருக்குமே தெரியாம இந்த ஊருக்குள்ள வர முடியாது. மிஸ்டர் விஸ்வநாதன், ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். காக்கிறவன் பெரிய ஆளா இல்ல கொள்ளடிக்கிறவன் பெரிய ஆளான்னு கேட்டா எப்பவுமே கொள்ளை அடிக்கிறவன் தான் பெரியவன். என்னுடைய போலீஸ் அனுபவத்துல நான் சொல்றேன், அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். இந்த ஊரை விட்டு அவன் இன்னும் போகல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் எல்லா சிலைகளையும் கண்டுபிடிச்ச பிறகுதான் வெளியேறுவான்னு நான் நினைக்கிறேன். இதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. சப் இன்ஸ்பெக்டர் மகேஷனுடைய பதில் விஸ்வநாதனுக்கு ஒரு பெரிய கலவரத்தையும் உருவாக்கிருச்சு. மௌனமான சிந்தனையோட மறுபடியும் ஜீப்பை கிளப்பி வேகமா ஓட்ட ஆரம்பிச்சான். நாட்டாம வீட்டு வாசல்ல ஜீப்பு நின்னுச்சு.
எல்லாரும் கீழே இறங்கினாங்க. நாட்டாமையோட மனைவி 7 பெண்களையும் கனிவோட வரவேற்பு கொடுத்தா. வாசல்ல கட்டில்ல சாஸ்திரிகளும் நாட்டாமையும் உட்காந்துக்க, எதிரில் இருந்த மர பெஞ்சில் விஸ்வநாதனும் மகேஸ்வரனும் உட்காந்துக்கிட்டாங்க. அதே சமயம் மகேஸ்வரனுடைய பைக்கை ஒருத்தன் தள்ளிக்கிட்டு வந்து அவன் பக்கத்திலேயே நிறுத்தினான். நாட்டாமையோட முகமும் இருண்டு போயிருந்தது. சாஸ்திரிகளும் கொஞ்சம் போல ஏதோ சலனத்துல தான் இருந்தாரு. என்ன மிஸ்டர் விஸ்வநாதன், நான் சொன்னதை உங்களை நம்ப முடியலையோ, இல்ல வேற ஏதாவது குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கா? கொஞ்சம் அப்படிதான். அந்த திருடன் ஊருக்குள்ள எப்படி இருக்க முடியும்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல தம்பி, இருந்தா இந்நேரம் நம்ம பசங்க மடக்கி பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாங்க. அங்கதான் நீங்க ஏமாறுறீங்க. அவனுக்கு உங்க ஊர்லயே ஒருத்தன் எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். மகேஸ்வரனுடைய அடுத்தடுத்த பேச்சு நாட்டாமையையும் விஸ்வநாதனையும் அதிர்வே வச்சுது. சரி தம்பி, விடியட்டும், யாரு என்ன எதுன்னு பார்த்துடலாம். உங்க வார்த்தையையும் ஒதுக்கி தள்ளுறதுக்கு இல்ல அப்படின்னு நாட்டாமை எழுந்துகிட்டாரு. நாட்டாமையோட இந்த செயல் அவங்க 2 பேரையும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு புறப்பட தயாரானாங்க. பார்வையையும் வீட்டுக்குள்ள விட்டாங்க. வாயில் கதவு பக்கத்துல ரம்யாவும் மகேஸ்வரியும் அவங்களையே பார்த்தபடி இருந்தாங்க. 2 பேரும் பார்க்கவும் வேற எதுக்கும் வந்தது போல முகத்தை திருப்பிக்கவும் செஞ்சாங்க 2 சகோதரிகளும். சாஸ்திரிகள் இதை கவனிச்சாரு. ஒரு வினாடி கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சாரு. குருக்கள் சாஸ்திரிகளை நெருங்கி வந்து உட்காரவும் செஞ்சாரு. பிறகு மெல்லிய குரலை கேட்டாரு. ஏமாமா, இன்னைக்கு ராத்திரி ஏதாவது அதிசயம் நடந்து அந்த சிலை கிடைச்சிருமா? விடியும் போது பாரு, உனக்கே தெரியும். குருக்களுக்கு அந்த வார்த்தைகள் பரபரப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சுது. உங்களையும் அந்த அம்பாளையும் நம்பிதான் நான் இந்த ஊருக்கே இவளை கூட்டின்னு வந்துட்டேன். ஆற்ற தாண்டும் போதே சில அசம்பாவிதங்கள் நடந்தாலும் என்னுடைய 7 பெண்களையும் நான் சப்த மாதாக்களாவே பார்க்கறதால என் மனசுல நிறையவே நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு சாமிநாதா. என்னுடைய ஜபம் வீண் போகாது. விடியும் போது நிச்சயமா ஒரு நல்ல பதில் நமக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க எப்படி சொல்றேன்? ஆனா நம்ம தேடி வந்திருக்கிற சிலைகளை நமக்கு முன்னாடி யாரோ தேடி எடுத்துட்டு போறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலமாமா. சராசரி மனுஷன் மாதிரி யோசிக்கிறியே, பொறுமையா இரு, விடியட்டும். சாஸ்திரிகள் குருக்களை அடைக்கினாரு. நாட்டாமையோட மனைவி அவங்க சாப்பிட பாலும் தேனும் கொண்டு வந்து வச்சா. ஒரு தட்டுல வாழைப்பழம், திராட்சை, மாதுளைன்னு நிறைய பழ வகைகள். அதுதான் அவங்களுக்கான இரவு ஆகாரம். ரம்யா அவருடைய மற்ற சகோதரிகளும் உள்ள நாட்டாக மனைவியோட கூடி அவங்களே சமையல்ல ஈடுபடவும் ஆரம்பிச்சாங்க. தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கீங்க. எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அநியாயமா 3 வயசுல எங்களை விட்டுட்டு போயிட்டா. அந்த துக்கம் இப்பவும் என் மனசுக்குள்ள இருக்குது தாயி. உங்களையெல்லாம் இப்போ இங்க பார்க்கும் போது என்னோட பொண்ணு உங்க ரூபத்துல வந்துட்ட மாதிரி இருக்குது. நாட்டாவுடைய மனைவி மாஞ்சி போய் பேச ஆரம்பிச்சா. சமையலுக்கு நடுவுல அவங்களுக்கெல்லாம் பால் கொடுக்கறதுக்காக கொல்லப்புறமா பால் கறக்கலாம் அப்படின்னு போனா. மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருந்த கழுநீர் தொட்டி உடைஞ்சிருக்கிறதையும் அவ பார்த்தா. அதே சமயம் யாரோ மறுபக்கத்துல தடதடன்னு ஓடக்கூடிய சப்தமும் கேட்டுச்சு. அப்படியும் இப்படியும் யாரு என்னதுன்னு பார்த்துட்டு அந்த கழுநீர் தொட்டி பக்கத்துல வந்து பார்த்தப்போ தூக்கி வாரி போட்டுச்சு அவளுக்கு. அந்த தொட்டிக்குள்ள இடுப்பளவு கழுநீர்ல பிராமியோடைய விக்கிரகம் இருந்துச்சு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம். பை கைஸ்.